16வது நேம் யாரு நேம் இருந்துச்சுன்னா, ஜெயவீரன் ஒரு நேம் இருந்துச்சு. ஓகேங்களா? ஜெயவீரன்னா வேற யாரும் கிடையாது. அவங்களோட பையனோட நேம் தான். ஆக்சுவலா அவங்க பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஜெயில் வீரன்னு தான் வச்சிருக்காங்க. ஜெயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, பிறந்தாங்கன்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா, ஜெயில் வீரன்னு சொல்லிட்டு அங்க அந்த வார்டன் தான் வச்சிருக்காரு. அதுக்காக பார்த்தீங்கன்னா, ஜெயவீரன் சொல்லிட்டு வச்சிருக்காங்க. நான் ஏன் பர்ட்டிகுலரா சொல்றேன்னா, இதே ஜெயவீரனோட பையன் இப்ப வரைக்கும் இருக்காரு. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு போக வேண்டிய பென்ஷன் சரியா போகல. அது மட்டும் இல்லாத அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த இது எப்படி சொல்றது? அவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஸ்ட்ரீட் அந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அஞ்சலை அம்மான்னு சொல்லிட்டு பேர் வைக்கணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அத வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வரைக்கும் இந்த அரசோ, யாருமே அத காதுல போட்டுக்கல, மறுபரிசீலனை எதுவுமே பண்ணல. கேட்கிறப்பலாம் ஓகே, ஓகேன்றாங்க. ஆமா. இல்ல அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. உக்காந்துக்கிட்டு வந்து அமைச்சர்லாம் சேர்ந்து டாக் வேர் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. டேக் வேற போடுவாங்க. இது ம். இல்ல இது எனக்கு புரியவே அத இல்ல. நீங்க பாப்புலேட் ஸ்டேட்ல வந்து ரூல் பண்ணிக்கிட்டு வந்து டாக் வார் போடுறேன், அங்க சென்ட்ரல்ல ரூல் பண்ணிக்கிட்டு டாக் வார் போடுறீங்க. என்ன பண்றீங்க மக்களை வச்சுக்கிட்டு? இல்ல இதுதான் இந்த மடைமாற்று அரசியல் தான் திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருப்பாங்கன்னு வைங்களேன். ஆஹ் இது அது என்னது இப்ப அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருதுங்களா, சோ இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா நாங்க தான் இதை பிஜேபி எதிர்க்கிறோம். எங்களுக்கு ஓட்டு போடலாம் பிஜேபி வந்துரும், அந்த பூச்சாண்டி காட்டணும் இல்லைங்க. சோ அதுக்காக வந்து இல்ல பாத்தீங்கன்னா அவ்வளோ இப்ப இருந்து இல்ல பண்றாங்க. இவ்வளோ கெட் அவுட் மோடின்னு சொல்றீங்க எல்லாம் சரிதான். ஆனா ஏன் வந்து துணை முதல்வர் சொல்ல மாட்டாரு ஒரு வாயை திறந்து? எல்லாரும் பின்னாடி கூவிட்டு இருக்காங்க, ஒரு கம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஏன் துணை முதல்வருக்கு அவ்வளவு பயமா சொல்றதுக்கு? இல்ல அது பயம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா செயல் வீரர்கள்லாம் பாத்தீங்கன்னா துணிச்சலா தான் இருப்பாங்க. ஓகேங்களா? அங்க எந்த டிபியும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியா இருந்தா கூட இப்ப நம்ம வந்து ஒரு ரசிகரா இருக்கும், தளபதி பிடிச்சி நம்ம டிபி வச்சிருக்கோம்னா அது ஓகே. ஆனா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, ஒரு எதுக்கும் வந்துட்டாங்க. என்ன சொல்றது, அவங்க கட்சி ஆட்சி அவங்க தான் இருக்காங்க. அப்படின்னும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு டிபி கூட வைக்காம சுத்திட்டு இருக்காங்க. யாரு இது ஆட்சி நிச்சயமும். இந்த ஆட்சியில இருந்துகிட்டு என்ன பண்ணாங்க? காலைல உட்காந்து வந்து டாய்வார் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ம். உட்காந்து வந்து கலைஞர் அரங்கத்துல உட்காந்து கூவிக்கிட்டு இருக்காங்க. இதனால இவங்க என்னத்தை சாதிச்சாங்கன்னு எனக்கு புரியல. அதே மாதிரியே வந்து இப்ப இன்னொன்னு நம்ம ஆடு இருக்குது பாருங்க. ஆடோட ஒரு இன்டர்வியூ கேட்டேன். யாரு ஆடு என்ன சொல்றதுக்குன்னா, சாட்டையா சாட்டையால் அடிச்சு இல்ல இல்ல ஆடு ஆடு ஆறு யாரு? சாட்ட ஆ, ஆடு இல்லை, வெறும் இந்த ஆடு, வெறும் ஆடுனா? ஓ, ஆட்டுக்குட்டி. ஆட்டு. ம். சரி, ஓகே, சொல்லுங்க. ஆட்டு அது ஆட்டுக்குட்டி வந்து என்ன சொல்ற அதான் நாளைக்கு டாக் போடுறாரு அவரு. இல்ல ஆட்டுக்குட்டி என்ன சொல்றதுக்குன்னா, நாங்க வந்து தேர்ட், நீ என்ன தமிழ் படிக்கிறீங்க, இங்கிலீஷ் படிக்கிறீங்க, கூட சேர்ந்து ஒரு இந்திய மொழி படிங்க. நான் ஆக்சுவலா வந்து என்னன்னா, நான் வந்து மும்மொழி கொள்கைனா வந்து ஃபர்ஸ்ட் நான் இருந்த புரிதல் என்னன்னா, இப்ப அதர் லாங்குவேஜ்னா எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் பிரெஞ்சு, ரஷ்யன், ஸ்பானிஷ் இது மாதிரி இருக்கும்னு பார்த்தா, கடைசியில வந்து இந்திய மொழிகள்ல ஒரு மொழியை படிக்கணுமாங்க. இந்திய மொழியில ஒரு மொழி. ஓகே, நான் இப்ப எனக்கு இந்தியும் தேவை கிடையாது. வேற என்ன மொழி நான் படிக்கிறது? குஜராத்தி படிக்கிறதா, இல்ல ஒரிசா படிக்கிறதா? குஜராத்தி, தெலுங்கு, ஆஹ் கன்னடா இல்ல இதெல்லாம் படிச்சுன்னா என்ன பண்ணுவேன்? இல்ல, தெலுங்கு படிச்சு நான் எங்க போறது? ஆந்திராக்கா? ஆந்திராலையும் திருப்பதி தவிர வேற எதுவும் இல்லைங்கிறாங்க. ம். ஆந்திராவுக்கு போய் நான் எங்க போறது? ம். நீங்க இப்ப வந்து ஆக்சுவலா நீங்க ப்ராக்டிக்கலா எடுத்தீங்கன்னா மொத்தம் ம். வந்து 40,000 2021 டேட்டா படி வந்து 43,000 கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் இருக்குது இதுல தமிழ்நாடுல. இப்ப நீ வந்து ஸ்கூலுக்கு ஒரு ஸ்டாஃப் வச்சா கூட நீ அத்தனை லாங்குவேஜுக்கு வந்து எங்க ஸ்டாஃப் எடுத்துக்கிட்டு வருவ? அத்தனை லாங்குவேஜுக்கு ஸ்டாஃப் இருக்கிறாங்களா? அதெல்லாம் இது அவைலபிலிட்டி எல்லாத்துக்கும் இல்லைங்க. உங்ககிட்ட அதெல்லாம் இது அவைலபிலிட்டி எல்லாத்துக்கும் இல்லைங்க. உங்ககிட்ட டேட்டா இருக்கா? என்கிட்ட இந்திக்கும் சான்ஸ்கிரிட்டுக்கு மட்டும்தான் இருக்கு. ம். இப்ப கடைசியா போனேன்னு வச்சுக்கோங்க, என்ன தெரியுமா ஸ்கூலுக்கு போவாங்க. என்ன சார் தேர்ட் லாங்குவேஜ் எடுக்க சொல்றீங்கன்னா, ஆமாங்க எங்ககிட்ட வேற எதுவும் வந்து டீச்சர் இல்ல, இவங்க தான் ஹிந்தி சொல்லி கொடுக்குறவங்க தான் இருக்கிறாங்க, சான்ஸ்கிரிட் சொல்லி கொடுக்குறவங்க தான் இருக்கிறாங்க, இப்போதைக்கு எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அதுதான் திணிக்கிறது. ஆனா உன் ஆக்சுவலா திணிப்பை புரிஞ்சுக்காத சப்ஜெக்ட் அளவுக்கு அங்க இருக்கவங்க எல்லாம் கரெக்ட். தற்கொலையா இருக்காங்க. ஒரு விஷயம் ஒண்ணு, ராஜஸ்தானா இல்ல இதுவும் அது என்னது, ஒரு குஜராத்தான்னு தெரியல. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதோ உருது படிச்ச ஸ்டூடெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இது செல்லாதுன்னு சொல்லிட்டு, சர்டிபிகேட் சம்திங் செல்லாதுன்னு சொல்லிட்டு
இது யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி சான்ஸ்கிரிட் இதோ முடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வேலைன்ற மாதிரி அந்த டைம்ல. அதான் இப்போ கூட பார்த்தீங்கன்னா அது அப்படிதான் கொண்டு வந்திருக்காங்கன்னு வைக்கலாம். ஸோ உருது படிச்ச பசங்கலாம் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. இவங்க ஃபியூச்சர்ல அப்படிதான் கொண்டு வருவாங்கன்னு வைக்கலாம். ஸோ இது ஹிந்தி படிச்சா மட்டும்தான் வேலை. ஹிந்தி படிச்சாதான் இங்க தமிழ்நாட்டிலே கவர்மெண்ட் வேலை என்னன்னா ஹிந்தி படிச்சாதான் வரும், சான்ஸ்கிரிட் படிச்சாதான் வரும். ம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இங்க இது பேங்க்ல வந்து, அதாவது நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்ல நம்ம வந்து என்ன சொல்றது, ஏடிஎம் மிஷின்ல வந்து டைரக்டா கேஷ் டெபாசிட் பண்றோம், படிச்சவங்க இல்ல மணி டிரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி பண்ணிட்டு போயிடுவோம். இப்பயும் வயசானவங்க வந்து பாத்தீங்கன்னா யாராச்சும் எழுதி கொடுக்கறதுக்கு இருப்பாங்க, இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சதை எழுதி வச்சு தமிழ்ல கூட பாத்தீங்கன்னா பேங்க் சலானை ஃபில் பண்ணி அவங்க கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா அதை வாங்குற இல்ல எனக்கு கேஷியர் கூட பாத்தீங்கன்னா ஹிந்திக்காரன் தான் கூப்பிட்டு வச்சிருக்காங்க. இல்ல எனக்கு அது எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, என்னுடைய தாய்மொழியை நான் படிக்கிறேன், என்னுடைய அலுவல் மொழியா வந்து நான் வந்து இங்கிலீஷை படிக்கிறேன். இது ரெண்டு தவிர இதுக்கு வந்து நான் படிக்கணும். நான் உட்காந்து ஒரு கார்பரேட்ல உட்காந்துக்கிட்டே வந்து நீ இங்கிலீஷ்ல தான் பேசிக்கிட்டு இருக்கிற உன் கிளைண்ட் கூட. இப்போதைக்கு உனக்கு என்ன இங்க வேலை இருக்கு? இல்ல ஒரே ஒரு சின்ன ஒரு ரிசர்ச் இருந்துச்ச பத்தி, எதுக்காக நீங்க ஹிந்தி படிக்கணும், எதுக்காக சரி ஓகே. ஹரிஷ் ப்ரோ இதை பேசிக்கிறாரு. சொல்லுங்க ப்ரோ. கேக்குதா பேசுறது? கேக்குது ப்ரோ, கேக்குது ப்ரோ. ஆக்சுவலா இப்போ இந்த லாங்குவேஜ் பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல, இந்த மாதிரி தேவைப்படுது, எதுக்கு படிக்கணும், என்ன படிக்கணும்னு. ஆப்வியஸ்லி நம்ம ஊர்ல வந்து ஆப்ஷன்ஸுங்கிறது வந்து வைடு ஓப்பனா தான் இருக்கு. படிக்கணும்னா படிக்கலாம் அப்படிங்கிறது. பட் இதை வந்து ஆப்ஷனலா இருக்க வரைக்கும் அது ஒரு பேர்டன் கிடையாது. பட் அதை வந்து கண்டிஷனலா கொண்டு வந்து வச்சிட்டீங்கன்னா அது ஒரு எக்ஸ்ட்ரா பேப்பர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதுல படிக்கணும், அதுல எக்ஸாம் வைப்பாங்க, கிளாஸ் டெஸ்ட் வைப்பாங்க, எல்லாத்துலயும் கிளியர் பண்ணணும். அது வந்து ஒரு சப்ஜெக்ட் ஆயிடுது, புரியுதா? அங்கதான் இது ப்ராப்ளம் வருது. இதுல என்ன இவங்க எல்லாரும் ஒரு பாயிண்ட் மிஸ் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன் பெர்ஸ்பெக்டிவ்லன்னா. கேக்குதா? சோ இப்போ ஓவராலா பாத்தீங்கன்னா, இப்போ வர டெக்னாலஜி, இப்போ இருக்கிற ஸ்மார்ட் போன் யூசேஜ் எதுக்குமே இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு லாங்குவேஜே பேரியர் கிடையாது. ஒரே ஒரு ஸ்மார்ட் போன் எடுத்துட்டு நான் எந்த ஊருக்கு வேணா டிராவல் பண்ண போலாம். லைவ் டிரான்ஸ்லேஷன்ஸும் இப்போ ஏஐ டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்துருச்சு. இதுக்கப்புறம் முன்னாடியாவது நீங்க அதுல போட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி அதை கேட்டு இது இல்ல பண்ணணும், இப்ப இல்ல ஒரு இடத்துல டைப் இப்பெல்லாம் பண்ணணும், அது ஸ்பீக்கர்ல போட்டீங்கன்னா பேசும். ஆனா இப்போ இப்பெல்லாம் வந்து இன்னும் எல்லா போன்லயும் ஒரு இன்டர்பிரட்டர்னே ஒண்ணு வந்துருச்சு. அங்க ரெண்டு ஸ்கிரீனை வச்சுக்கிட்டு இந்த ஸ்கிரீன்ல நீ பேசினா அந்த ஸ்கிரீன்ல வந்து நீ உன் மொழியில வரும், நீ பேசினா அவன் மொழியில வரப்போகுது. இதுல எங்க வந்து உனக்கு வந்து பேரியர் வருது? இல்ல அதான் இது வந்து நீ டெக்ஸ்டாவும் டிரான்ஸ்லேஷன்ல அப்படியே அமைச்சுக்கலாம். பேசுறதும் வந்து இது வந்து நாட் ஜஸ்ட் பேசிக் லாங்குவேஜோ இல்ல இது எங்க இருக்கு அதை மட்டும் சொல்லுங்கன்றதும் இல்ல. நீ என்ன பிரிட்டி மச் நீ என்ன பேசணும்னு நினைக்கிறியோ அது எல்லாத்தையும் பேசுறதுக்கு இதாயிடுது. இப்ப என்ன ஆயிடுதுன்னா, அஃப்கோர்ஸ் சில ஸ்லாங்கு சில இதெல்லாம் கேட்ச் பண்றது அளவுக்குலாம் இன்னும் டெவலப் ஆகல, கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். பட் இப்ப எல்லாருக்குமே வந்து பேசிக் லாங்குவேஜ்ங்கிறது வந்துட்டு இங்கிலீஷ்னு ஆயிட்டதுனால இவன் இங்கிலீஷ் கிராமரும் ஸ்லாங் எல்லாம் கூட முக்கியம் கிடையாது. இங்கிலீஷ் கிராமர் ஒரு அளவுக்கு டீசெண்டா இருந்துருச்சுன்னா யூ கேன் பிரிட்டி மச் கம்யூனிகேட் இன் எனி அதர் லாங்குவேஜ். ஏன்னா இப்போ இங்கிலீஷ் பேஸ் லாங்குவேஜ்னு ஆயிட்டதுனால அந்த லாங்குவேஜ்ல நீ கம்யூனிகேட் பண்ணிட்டேன்னா அவங்களுக்கு நீ எந்தெந்த ஊர் போறியோ அந்தந்த ஊருக்கு வர மாதிரி ஆயிடுச்சு. இவங்க இன்னும் என்ன நினைச்சுக்கிறாங்க, மொழி கொள்கை இது அதுன்னு நினைச்சுக்கிட்டு இப்போ இன்னும் ரொம்ப பழைய காலத்துக்கு இன்னொரு ரிக்ரெசிவா போறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ ஒரு ஒரு மொழியில ப்ரொஃபிஷியன்ட்டா ஆகி அதுல வந்து பெரிய பண்டிட் ஆகணும், அந்த லெவலுக்கு ஆனாதான் நீ பொழைக்க முடியுன்ற நிலைமை வந்து கிடையாது. இது என்ன ஆகும்னா இப்பவே இந்த அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இப்போ ஆல்ரெடி வி ஆர் இன்டு ஏஐ. அது ஏஐ பழசாயிடுச்சு வந்து இப்போ வந்து டே டு டே பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஒரு வீடியோ ஜென்ரேஷனுக்கு நீ ஏஐ இன்ட்ரடியூஸ் ஆன டூ இயர்ஸ் பேக் இருந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் இன்னைக்கு போடுற ப்ராம்ப்ட்டுக்குமே வித்தியாசம் நீ பார்த்தனா அவ்வளோ ஃபாஸ்டா க்ரோ ஆகுது. ஸோ இன்னும் கண்டிப்பா ஒரு 3-4 இயர்ஸ்ல இப்பவே வந்து ஹாலிவுட்ஸ்ல நிறைய பி ரோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. அதுல இருந்து இப்போ ஒரு ஷாட்டை எடுக்க மறந்துட்டானா ஒரு க்ளோஸ் அப் ஷாட்டு, அந்த ஷாட்டை வந்து இவங்க ஏஐல டெவலப் பண்ணி அதை படத்திலே யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி டெவலப் ஆயிட்டு வரும்போது இன்னமும் லூசுத்தனமா ஒரு அரசியல் பண்றதுக்காக இத வந்து உள்ள வந்து நீ இதை வச்சாதான் அக்செப்ட் பண்ணாதான் உனக்கு ஃபண்டு தருவேன் அப்படின்னு முதல்ல
ஒரு 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 பாலிசி நீ இன்ட்ரடியூஸ் பண்ற ஒரு திங், அது வந்து அதனால பெரிய பாதிப்பு இருக்கு, பாதிப்பு இல்ல, அதெல்லாம் செகண்டரி. பட் இப்போ ஒரு புது விஷயத்த நீ இன்ட்ரடியூஸ் பண்றேன்னா அது இன்னும் 5 வருஷத்துல எப்படி போய் அந்த குழந்தைங்க, ஏன்னா இப்ப நீ இன்ட்ரடியூஸ் பண்றது ஸ்கூல்ல, இந்த குழந்தைங்க நாளைக்கு படிச்சு அவங்க வேலை செய்யும் போது இது ஹெல்ப் ஆகும் நீ இன்னைக்கு சொல்ற. ஸோ இது 5வது படிக்கிற குழந்தை இன்னைக்கு நீ இன்ட்ரடியூஸ் பண்ற ஒரு பிளானோ ஒரு கரிக்குலமோ அவனுக்கு இன்னும் 10 வருஷம் கழிச்சு அவன் நாளைக்கு ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணி காலேஜ் முடிச்சு போகும்போது அவனுக்கு எவ்வளவு தூரம் ஒர்க் ஆகும் அப்படின்னு தான் நீ யோசிக்கணும். அதை விட்டுட்டு ஒரு ஒரு இது முட்டாள்தனமா வந்துட்டு இப்போ இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட்ஸ்ல நம்ம பேசிட்டு இருக்கோம்னு சொன்னா இல்லையா, இன்னும் ஒரு 3 இயர்ஸ்ல இட் வில் பி டன். எனி ஒன் கேன் டாக் எனி லாங்குவேஜ், எனி ஒன் கேன் டிராவல் எனிவேர் வித் ஜஸ்ட் அ ஸ்மார்ட் போன். ஆப்வியஸ்லி அஃப்கோர்ஸ் தார் ஒரே எல்லாத்தையும் அப்படியே டெக்னாலஜியை நம்பியே வாழ முடியாது என்ன சொன்னாலும் யூ ஸ்டில் ஹாவ் த லிங்க் லாங்குவேஜ் அஸ் இங்கிலீஷ் வேர் எவர் யூ கோ. ஸோ அப்படி இருக்கணும் பட்சத்துல இவனுங்க இன்ட்ரடியூஸ் பண்றது, அது யாரோ ஜோக்கா கூட போட்டிருந்தாங்க, இருக்கிறதுல ஒரு லாங்குவேஜ்ல வந்து அட்லீஸ்ட் வேற ஏதாவது கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் கத்து கொடுத்தாவது நாளைக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா அதுவே பழசாயிரும்ன்ற காலகட்டத்துல இன்னைக்கு நீ ஒரு லாங்குவேஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த குழந்தை அதை படிச்சு நாளைக்கு வேலைக்கு போறதுக்குள்ள வேற லாங்குவேஜ் வந்துடும். ஸோ அஃப்கோர்ஸ் அந்த மாதிரி யோசிக்கணும். இப்ப நீ இன்ட்ரடியூஸ் பண்றதோ நீ சொல்லித்தரதோ நாளைக்கு எந்த வகையில அந்த குழந்தைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் வேலை பார்க்குற போது அப்படின்றதுதான். ஏன்னா நம்ம இந்தியன் சிஸ்டம்ல தான் படிச்சிருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் நான் ஸ்கூல்ல படிச்சு நான் கன்சியூம் பண்ண நாலேஜ் எல்லாமே வேஸ்டா போச்சுன்னா கண்டிப்பா கிடையாது. அது ஏதோ ஒரு வகையில யூஸ் ஆகும்னு வச்சுக்கோங்க. பட் நம்ம கன்சியூம் பண்ண நாலேஜுக்கும் இன்னைக்கு ஒர்க் பண்ற நாலேஜுக்கும் ஒரு டே அண்ட் நைட் டிஃபரன்ஸ். ஸோ இதெல்லாம் இவங்க மாத்துறத விட்டுட்டு புடிச்சுக்கிட்டு ஒரு லூசுத்தனமான ஒரு அரசியலை போட்டுட்டு சரி அட்லீஸ்ட் அந்த இம்போசிஷன் இவங்க சொல்றது எல்லாமே ஓகே தான். ஹிந்தி இம்போசிஷன், ஹிந்தின்னு நாங்க சொல்ல மாட்டோம், ஹிந்தி லாங்குவேஜ்னு நாங்க சொல்லலையே, நாங்க தேர்ட் லாங்குவேஜ் வேற என்னத்துக்கு உங்ககிட்ட ரிசோர்ஸ் இருக்கு? இங்க ஒரு பிளானை நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இது இவனுங்க கிட்ட இருக்கிற தொட்ட ப்ராப்ளம். ஏற்கனவே இதே மாதிரிதான் டிமானிட்டைசேஷன் எதையும் எடுத்துட்டு வரும். எல்லாத்தையுமே நீ ஒரே ஒரு பிளானாவோ ஒரு திட்டமாவோ அதை தனியா பாத்தீங்கன்னா இது என்ன பயங்கர அறிவாளித்தனமா இருக்கு, இது ஃபியூச்சருக்கு பயங்கரமா அது எல்லாமே ஓகே. தளபதி அன்னைக்கும் சொன்ன அந்த ஒரு வேர்டு தான், யூ ஹாவ் திஸ் பிளான்ஸ். அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல ஹவு சக்சஸ்ஃபுல் யூ ஆர். அதுல பாதிப்பு அதிகமா இருக்குது கம்பேர் பண்ணும்போது. ஆமா, பாதிப்பு அதிகமா இருக்கு. இன்றைய பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் பீப்புள் எதை ஃபேஸ் பண்றாங்க. ஏன்னா யூ ஆர் நாட் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் ஒரு சென்னை சிட்டில இருக்கிற ஒரு பையன் படிக்கிறத மட்டும் நீ பார்க்க முடியாது. ஒரு ரூரல் ஏரியால இருந்து ஒரு குழந்தை போயிட்டு இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு அது ஸ்கூலுக்கு போறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுது, அதுக்கு மேல இந்த சுமையை அது கொடுக்கணும். அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கணும் பிராட் ஸ்பெக்ட்ரமா. கிறுக்குத்தனமா ஒரு இப்போ ஒரு ஆக்டர் இருக்காரு, அவரு லீகலா சம்பாதிச்ச காசுல அவர் பையனுக்கு இது பண்றாரு. பட் எவ்ரி ஒன் இஸ் நாட் அன் ஆக்டர். அவங்கள வந்து நீ ஏன் உன் பையனை இங்க படிக்க வைக்கலன்னா அவர் பையனுக்கு பிரச்சனையே கிடையாது. அவர் பையனுக்கு பிரச்சனையே இல்லைன்னா அவர் அரசியலுக்கே வந்திருக்க வேணாம். அவர் சினிமா நடிச்சிருந்தாலே அவர் பையனை அவரால் பார்த்துருக்க முடியும். இன்னைக்கு இருக்கிற காமனர் இருக்கிற பிரச்சனை, எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்ன்றதுக்கு தான் நம்ம அரசியல் பேசுறோம், அரசியலுக்கு வந்திருக்கோமே தவிர ஜஸ்ட் அவர் பையனும் அவர் குடும்பமா அவர் இன்னும் அவன் பேரனை கூட அவர் பெரிய யூனிவர்சிட்டியில படிக்க வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு அவருக்கு காசும் இன்னும் 80 வயசுல இன்னைக்கு நடிச்சிட்டு இருக்கவங்களுக்கு மேலெல்லாம் இவரால நடிக்க முடியும். ஸோ அதெல்லாம் மேட்ரு கிடையாது இன்னைக்கு. பட் அதை மீறி அவரு ஒரு சேஞ்சை ஏற்படுத்துறதுக்கு வராரு. ஸோ இந்த பேசிக்கலா இந்த பொலிட்டிஷியன்ஸ்ன்னு இவனுங்க கொஞ்ச நாளா பி இட் சென்டர் ஆர் ஸ்டேட், இவனுங்க பொலிட்டிஷியன்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு பண்ற ஒரு டிராமா வந்து ரொம்ப மட்டமா போய்கிட்டு இருக்கு. வந்து இப்ப நான் தான் என்ன எல்லாரும் அப்பான்று கூப்பிடுறார்கள்ங்கிறது அது ஒரு ட்ரால் மெட்டீரியல் ஆகுது. அவனுங்க என்னன்னா இங்க வந்துட்டு இப்படி ஒரு நான் பயங்கரமான என்ன சொல்றது, நான் தலைவர், நான் மூத்த அரசியல்வாதின்ட்டு ஒருத்தன் நம்ம வேட்டைக்காரன் பாட்டு எடுத்து போட்டுக்கிட்டு உலக தலைவர் ஒருத்தன் வந்து உலக தலைவருங்கிறான். அவன் வேற அவன் கொஞ்சம் டேஞ்சர்ப்பா, பாத்து இருந்துக்கோ. திடீர்னு நார்மலா பேசுவான், நாளைக்கு திடீர்னு சாட்டை எடுத்து எல்லாரையும் அடிக்க ஆரம்பிச்சிருவான், அவனையும் அடிச்சுப்பான். அந்த மாதிரி ஒரு டேஞ்சர் பீஸ். அது என்னைக்கு மாறும் தெரியாது, திடீர்னு கடிச்சு வச்சிரும். சோ அந்த மாதிரி கோமாளிங்க எல்லாம் சுத்தி சர்க்கஸ் பண்ணிட்டு இருக்க டைம்ல இந்த கோமாளித்தனம் எல்லாம் எதுவுமே இல்லாம ஜஸ்ட் அவர் சொன்ன வார்த்தைக்கு சொன்ன இதுக்கும் ஏத்த மாதிரி சொன்ன சொல்லுக்கு ஏத்த மாதிரி இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்காரு. அது வரைக்கும் ஓகே தான். இட் மைட் பி அதான் அகைன் நம்ம நெக்ஸ்ட் வீக் இன்னும் 3 days 6 days தான் இருக்கு. நெக்ஸ்ட் வீக் வந்து அந்த ஃபர்ஸ்ட் இயர் ஃபங்க்ஷன் வந்துடும். அதுக்கப்புறம் அதுல கண்டிப்பா 4 செருப்பு எடுத்து அடிப்பாரு. இங்கேயும் அடி விழுவோம், அங்கேயும் அடி விழுவோம். அதை வச்சு இன்னும் ஒரு 2 மாசம் கதறிட்டு இருப்பானுங்க. ஸோ இதான் நினைக்க போகுது. பட்
சூன் இந்த மக்களை சந்திக்கிற அரசியல் அப்படி கள அரசியல்ல வந்து ரொம்ப ஈடுபாடு அதிகமா ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். தளபதி அவர்களோட செயல் செயல் திட்டங்கள் எல்லாம் வந்து அதை நோக்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுவோம், அதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி இப்போ தளபதி ஒரு இது எதுக்கு டூ லாங்குவேஜ் பாலிசி அப்படின்னு எடுத்திருக்காருன்றதுக்காக நம்ம இவ்வளவு அதை பத்தி அதுக்கப்புறம் தான் நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம். இது எவ்வளவு பெரிய ஒரு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயம்லாம் அதை பத்தி நீங்க பேசிட்டீங்களான்னு எனக்கு தெரியல. பட் பெரிய லென்த்தி இது ப்ரோ. ஏன்னா இவங்க வந்து அதுல இருக்க என்ன சொல்றது, அதுல இருக்க ஓப்பனாவே சொல்ற பாதகங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் அதெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க வந்து பூசி மொழிகிட்டு இவங்க வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா இவங்க அது வந்தா ஹிந்தி படிக்கலாம். இன்னொன்னு நம்ம கேள்வி கேட்டா கூட சரி அதை படிக்கிறதுனால என்ன யூஸ்ன்னு கேட்டா கூட அது ப்ராப்பரா கூட இல்லை. அவங்க சொல்ற வார்த்தைங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னியா இருக்கு. அதாவது இது அது என்னது வடக்கான் கிட்ட சட்னி கேட்கறது. இன்னொன்னு நீங்க நார்த் இந்தியாவுக்கு போனீங்கன்னு சொல்லிட்டீங்க 6 கோடி பேர் மக்கள் இருக்காங்கன்னு 6 கோடி பேருமா போறாங்க. இல்ல ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ல எல்லாமே ஃபாரின் இதுக்கு போறாங்க, ஃபாரின் அதர் ஸ்டேட் போறாங்க. ஸோ அப்படிதான் இவங்க வந்து ஒரு ப்ராப்பர் இதுவே இல்லைன்னு வைக்கலாம் எதுக்காக படிக்கணும்னு சொல்லிட்டு கூட. அதே மாதிரி அதை எதிர்க்கணும்ன்றவங்க கூட பாத்தீங்கன்னா எதிர்க்கிறாங்க. ஃபாரின் போறேன்னா கூட ஒரு காரணம் இருக்குங்க, போகலாம். பட் அதுக்கான மொழியே நீ கத்துக் கொடுக்கலையே, அங்க நான் எதுக்கு ஹிந்திய படிக்கணும்? இங்க போய் நான் ஹிந்தியா பேசிக்கிட்டு இருக்க போறேன். இப்போ ஒரு லாஜிக் பாயிண்ட் என்ன தெரியுமா, நான் இது வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த ஊர்ல ஒரு ஃபாரின் கண்ட்ரில வந்து பார்த்ததுல உண்மையாலுமே நம்ம ஊர் எஜுகேஷன்ல இருந்து வந்தவன் கோப்பப் பண்ற இங்கிலீஷும் இந்த நார்த் இந்தியால வந்து பெரிய ஆளுன்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருப்பான். அவனுங்க ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த லாங்குவேஜ் வந்து அவன் ஒரு சவுத் இந்தியனை டிபெண்ட் பண்ணியிருப்பான். நான் இதை வந்து ரொம்பவே நிறைய, அதான் நான் 1-2 எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்லல, நான் ஓவராலாவே நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய பேர்கிட்ட இப்போ பீப்புள் ஐ ஒர்க் வித், பீப்புள் ஒர்க் ஃபார் மீ, எல்லாரும் வச்சு சொல்றேன் ஜென்ரலா. அதுல பார்த்தோன்னா நம்மளோட அடாப்டேஷனும் நம்மளோட இதுவுமே வந்துட்டு வேற அப்ரோச்சா இருக்கும். அவனுங்களால அவ்வளவு சீக்கிரம் அதை வந்து நான் ரொம்ப குறைச்சு மதிப்பிடல. அவங்களுதுலயும் நிறைய நாலேஜபிள் பீப்புள் இருப்பாங்க, அதெல்லாம் ஓகே. பட் அந்த டக்குன்னு அந்த ப்ராசஸ் பண்றதே வந்து கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவங்க அந்த மாதிரி தான் படிச்சிருக்கான். இத்தனைக்கும் அவன் ஹிந்தியும் இங்கிலீஷும் மட்டும் தான் படிச்சிருக்கான், அதுக்கே அவ்வளவு கஷ்டப்படுறான். இதுல எடுத்துட்டு வந்து and language is not a big deal even without this technology and everything. நீ எவ்வளவு சீக்கிரமோ லாங்குவேஜ் கத்துக்கலாம். அண்ட் லாங்குவேஜ்ங்கிறது வந்து ஆல்சோ இட் ஷுட் பி இன் ப்ராக்டிஸ். இஃப் ஐ டே டு டே, இப்போ எனக்கு வந்து ஹிந்தி நான் படிச்சிருக்கேன், 5வது வரைக்கும் நான் ஹிந்தி படிச்சிருக்கேன். எனக்கு நான் அதை ஒரு சாய்ஸா தான் எடுத்து படிச்சேன். அப்புறம் இப்போ எனக்கு ஹிந்தி வந்து பேச தெரியுமானா எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் தான் பண்ண தெரியும், சரளமா பேச வராது. பட் எனக்கு எழுத தெரியும். ஸோ இந்த லாங்குவேஜ் எல்லாமே வந்துட்டு நீ ப்ராக்டிக்கல் யூசேஜ் இல்லைன்னா அதுவும் ரொம்ப கஷ்டம். அதுவும் பெரிய ஒரு லெவலுக்கு மேல அது ஒரு ஜஸ்ட் இதுவா தான் போயிடும், ஒரு யூஸ்லெஸ் விஷயமா தான் போயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணி அவங்க அதை கொண்டு வரணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நீங்க சொன்னது எக்ஸாக்ட்லி இருக்கும். நிறைய பேருக்கு இங்க எழுத படிக்க தெரியும், ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து ஹிந்தியில பேசக்கூட தெரியாது. இது சிபிஎஸ்சியில படிச்ச பசங்களாகட்டும் அவங்களுக்குலாம் அது யூஸ்லெஸ்ஸா தான் வச்சுட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். ஸோ அதை வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணவும் அவசியம் இல்லாத இதே சிபிஎஸ்சியில ஹிந்தி படிச்ச அவங்களே நார்த் இந்தியா போனா அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியல. ஸோ அவசியம் ஏற்பட்டா படிக்க போறாங்க ப்ரோ. இதுதான் ப்ரோ ஓப்பனா அவங்க தேவைக்கு அவங்க படிக்க போறாங்க. இந்த திணிப்புன்றதுக்கு பாத்தீங்களா, அதுதான் இங்க வந்து நிறைய இருக்குது. வெண்ணிலா சொல்லுங்க. ஹே ப்ரோ, நான் வந்துட்டு ஒரு ஆஸ் அ பேரண்டா வந்துட்டு இப்போ என்னுடைய பையனும் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல்ல தான் படிக்கிறான். ஸோ அவனுக்கு வந்து நம்ம செகண்ட் லாங்குவேஜ் தமிழ் இருக்கும், தேர்ட் லாங்குவேஜ் ஹிந்தி கம்பல்சரி. அதுக்கு முன்னெல்லாம் அது மாதிரி கிடையாது, பட் கம்பல்சரி அதை மேக் பண்ணாங்க. சரி ஓகே, ஒரு அடிஷனலா ஒரு லாங்குவேஜ் படிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே, எங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டார்டிங்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரும்போது ஓகே ஹாப்பியா இருந்தது, ஒரு லாங்குவேஜ் ஏதோ படிக்க போறாங்க. பட் என்ன ஆச்சுன்னா இப்போ நம்ம 2 லாங்குவேஜும் பண்ணும் போது அவங்களுக்கு வந்து ரொம்ப அது வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா 2த்துக்குமே இம்பார்ட்டன்ட் தரும். இவங்க மேக்ஸ் கொடுப்பாங்களா, சயின்ஸ் கொடுப்பாங்களா, சோஷியல் கொடுப்பாங்களா, இல்ல இது இங்கிலீஷ் கொடுப்பாங்களா, இல்ல ஹிந்தி கொடுப்பாங்களா, இல்ல தமிழ் கொடுப்பாங்களான்ட்டு. இப்போ வந்துட்டு என்னன்னா நம்மளுக்கு ஹிந்தி தெரியாது. ஸோ அதுக்காக நம்ம மற்ற சப்ஜெக்ட்டுக்கு கம்பல்சரி வந்து நம்ம டியூஷன் வச்சுக்கணும்.
ஸோ இது வந்து 2 லாங்குவேஜா சைமல்டேனியஸா அவங்க அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிக்கும் போது நிறைய அந்த அந்த ஓசைகள் அதெல்லாம் வந்து நிறைய கன்ஃபியூஷன் அது நிறைய வந்துடுது அவங்க 2 லாங்குவேஜை படிக்கும் போது. ஸோ அவங்களுக்கு வந்து அது ஒரு இதுவா தான் இருக்கு. அது ஒரு திணிப்பு மாதிரி, என்ன சொல்றது, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த லாங்குவேஜை வந்து படிக்க முடியுது. எனக்கு போக போக என்ன ஆச்சுன்னா, ஐயோ ஒரு தமிழ் மட்டும் இருந்தா போதுமே, நம்ம கூட சொல்லி தந்துருவோமே, இது ஹிந்தி வச்சுட்டு இதுக்காக டியூஷன் போடுறோம், அது கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவன் வந்து படிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு அவனுக்கு வந்து படிக்க தெரியுது, மனப்பாடம் பண்ண தெரியுது. ஆனா போயிட்டு அப்படியே தான் எழுதிட்டு வரான். பட் அவனுக்கு வந்து அர்த்தமோ அதை கம்யூனிகேட் பண்ணவோ தெரியல. இப்போ நம்மனா தமிழ் நம்ம வீட்டுல பேசுற போது அதை நம்ம ஈஸியா கம்யூனிகேட் பண்றோம், அந்த லாங்குவேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆயிடுது. இன்னொன்னு, நம்ம ஏன் தமிழ் படிக்கிறோம், நம்ம கல்ச்சரல், நம்ம ட்ரெடிஷன் இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நம்ம தமிழ் வந்து கண்டிப்பா நம்ம படிச்சாகணும். பட் ஹிந்தியில இருக்க அந்த கல்ச்சர், அந்த ட்ரெடிஷன் நம்மளுக்கு தேவையே கிடையாது. நார்த் இந்தியால என்ன இருக்கு, நம்ம அங்க போய் வந்துட்டு ஒரு இதுக்காக, நம்ம ஒரு டூருக்காக போனா அங்க என்ன கல்ச்சர் இருக்கு அது இது நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அது தேவையே படுறது இல்ல. இப்படி தமிழ் வந்து நம்ம அன்றாட லைஃப்ல யூஸ் ஆகுறதால இது நம்ம அந்த கம்யூனிகேஷன் இல்லைன்றதால அந்த வந்து ஹிந்தி வந்து அவனுக்கு படிச்சதுக்குமே அதுக்கு எதுக்குமே சம்மந்தமே கிடையாது. பட் இங்கிலீஷ் என்னன்னா, நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் முன்னாடி வந்துட்டு நம்மளுக்கு இவ்வளோ டெக்னாலஜி வந்து கிடையாது. அப்பயுமே ஸ்ட்ரகிள் பண்ணோம் நம்ம கம்யூனிகேட் பண்றதுக்கு. வந்து ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றதுக்கோ இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்போ வந்துட்டு இதுக்காக ஸ்பெஷல் இதெல்லாம் இருந்துட்டு நம்ம அதை வந்து படிச்சுட்டு போனோம். பட் இப்ப இருக்கிற டெக்னாலஜில ஏஎல்ஆ இருக்கணும், அந்த ஸ்னாப்சாட் ஜிபிடி இருக்கிறதோ, இல்ல வந்துட்டு நம்ம கூகுள் டிரான்ஸ்லேட்டர், நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் குழந்தைங்க இப்ப இருக்கிற போதே யூஸ் பண்ணும் போது வெப் சீரிஸ் பாக்குறாங்க, இல்ல மூவிஸ் எல்லாம் நிறைய பாக்குறாங்க. அண்ட் இன்டர்நெட்ல நிறைய அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து அந்த கம்யூனிகேஷன் இங்கிலீஷ்ன்றது வந்து தானாவே வந்துருது. நம்ம அப்போ ஒரு 10 இயர்ஸ் டு 15 இயர்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாம் வீட்டுல வந்து இங்கிலீஷ் பேசுவாங்க. ஏன்னா அப்பதான் அந்த குழந்தைக்கு வந்து அது வரும்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல மட்டும் இருக்கக்கூடாது, வீட்டுல பேசணும் அப்படிலாம் வந்துட்டு தமிழ் பேசாம இங்கிலீஷ் பேசின ஒரு 10 டு 15 இயர்ஸ்லாம் இருந்தது. பட் இப்போ அப்படிலாம் மாறிடுச்சு. நம்ம பேசணும்னு அவசியமே கிடையாது, நம்ம தமிழ்ல பேசணும்ன்றதான் இப்போ இருக்கு. ஏன்னா அந்த லாங்குவேஜ் இங்கிலீஷ்ன்றது அவங்களுக்கு ஈஸியா வந்து இப்ப இருக்கிற டே டு டே லைஃப்ல அவங்களுக்கு கமிட் ஆயிடுது. ஸோ வந்துட்டு ஹிந்தின்றது வந்து அவங்க படிச்சு கம்பல்சரி நம்ம போய் படிக்க வச்சாலும் அவங்களால அதை வந்து புரிஞ்சுக்கவும் முடியல, அது இதுவும் பண்ண முடியல. ஏன்னா அந்த கம்யூனிகேஷனும் அவங்களுக்கு வர்றதில்ல. அது வந்து வேஸ்டா தான், நம்ம ஒரு 8th 9th வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அது வேஸ்டா தான் போகுது. ஸோ அவனுக்கு வந்து ஏதாவது பார்த்து படிக்க சொன்னாலோ அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னாலும் தெரியல. ஸோ வந்து ஒரு திணிப்பா தான் இதை பண்றாங்க. அது விரும்பி படிச்சாலுமே அதை வந்து அவங்க கம்யூனிகேட் பண்றது. ஸோ இது தேவை கிடையாது. இப்போ நம்ம வந்து ஒரு குழந்தைங்க ஃபியூச்சர்ல வராங்கன்னா நம்ம என்ன நினைப்போம், படிச்சுட்டு வந்து இங்கிலீஷோ இல்ல தமிழ் நம்ம படிச்சுட்டு வரோம்னா நம்ம வந்துட்டு போகும்போது நம்ம வேலைக்கு போற நம்மளோட எய்ம் எங்க இருக்குன்னா அரப் கண்ட்ரிஸோ யூகேவோ இல்ல வந்து யுஎஸ்ஓ, இந்த மாதிரி நம்ம தாட்ல தான் நம்மளும் சரி, தமிழ்நாடும் சரி, நம்ம சவுத் இந்தியன்ஸ் அப்படிதான் இருக்கும். நம்ம யாரும் போய் நார்த் இந்தியன்ல போய் வேலை செய்யணும்ட்டு யாருமே நம்ம நினைக்க மாட்டோம். சோ நம்ம அங்க போய் வேலை செஞ்சாதான் நம்மளுக்கு வந்து ஹிந்தி தேவைப்படுது. சோ நம்மளோட தாட் எதுவுமே கிடையாது, நம்ம போயிட்டு வந்து அப்ராட்ல வேலை செய்யணும் இல்ல நம்மளோட நாட்டுல வந்து வேலை செய்யணும். இங்க வந்து நம்மளுக்கு வந்து தமிழ் போதும் அண்ட் இங்கிலீஷ் கம்யூனிகேட்டும் போதும். பட் நார்த் இந்தியன்ஸ் வந்து அவங்கதான் வந்துட்டு நம்ம லாங்குவேஜை கத்துட்டு இங்க வேலை வாய்ப்புக்காக வராங்க. நம்ம யாரும் போயிட்டு நம்ம டெல்லியில போயிட்டு அந்த பொல்யூட்டட் கண்ட்ரிலயோ இல்ல பாம்பேல வந்து அந்த பாப்புலேஷனான இடத்துலயோ நம்ம போய் இருக்கணும்னு விருப்பப்படவே மாட்டோம். சோ நம்மளோட திங்கிங் வந்து வேற விதமா இருக்கு. இது ஏன் சென்ட்ரல் இது பண்றாங்கன்னா, அங்க இருக்கிற மக்களுக்கும் வேலை வாய்ப்பு இங்க வந்து, அதாவது நம்ம நிறைய வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு போகும்போது அவங்கள கூட்டு வந்து இங்க ஆக்கிரமிச்சு நார்த் இந்தியா மாதிரி சவுத் இந்தியா மாதிரி ஆக்கணும் அப்படின்னு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஹிந்தி எப்போ அந்த லாங்குவேஜ் எப்போ யூஸ் பண்றேன்னா, இந்த பானிபுரி இந்த மாதிரி கடையில யூஸ் பண்ணுவோம். இல்ல நம்ம ஃபாரின்ல போனா டிரைவர்ஸ் இங்க மட்டும் தான் கம்யூனிகேட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். அதுக்கு வந்து நம்ம அப்பெல்லாம் பார்த்தோன்னா ஹிந்தி படத்தை பார்த்துட்டு நம்ம ஹிந்தி எல்லாம் கத்துட்டு இருப்போம் நம்ம. சோ அந்த ஒரு சின்ன சின்ன வேர்ட்ஸே நம்மளுக்கு போதும். இப்போ எங்க ஹஸ்பண்ட்லாம் வந்து டிரைவர்ஸ்லாம் வந்து ஹிந்தி பேசுவார், அவர் படிக்கல. பட் அவங்களோட கம்யூனிகேட் பண்ணி அதெல்லாம் கத்துக்குவாங்க. ஸோ நம்ம புக்ஸ் வச்சு கத்துக்கலாம், இல்ல பிராத்மிக் இந்த மாதிரி நிறைய இருக்கு நம்மளுக்கு தேவைப்படுது. இப்போ சப்போஸ் ஒரு ஏதாவது நார்த் இந்தியன்ல போய் வேலை செய்யறோம்னா அது கத்துக்கலாம். அங்க ஒரு நார்த் இந்தியன் வந்து இங்க தமிழ்ல வந்து ஒரு பானிபுரி கடை போட்டுட்டு அவரால் தமிழ் பேச முடியுதுன்னா நம்மளும் அந்த மாதிரி போய் பேசலாம். லாங்குவேஜ்ன்றது ஒரு கம்யூனிகேட் பண்றதுதான். அது வந்து நம்மளுக்கு வந்து கட்டாயம் கிடையாது. ஏன் தமிழ் கட்டாயம்னா நம்மளோட கல்ச்சரல் ட்ரெடிஷன். இது வந்து இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பத்தியோ இது பத்தியோ இப்படி இருந்தது, பொங்கல்லாம் இப்படிதான் கொண்டாடுவாங்க இதடா இப்படின்ட்டு அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கல்ச்சரல் ட்ரெடிஷன், திருக்குறளை பத்தியோ இதை பத்தியோ நிறைய சிலப்பதிகாரம் நிறைய இது இருக்கு. இது வந்து தமிழை படிச்சாதான் இதை வந்து நம்மளோட கல்ச்சரல் ட்ரெடிஷன் போகும். இது இருந்தாதான் வந்து நம்மளுடைய அந்த தமிழ்நாட்டு அந்த கலாச்சாரம்ன்றது வாழும். இது இல்லாம போயிடுச்சுன்னா, நார்த் சவுத் மிக்ஸ் ஆச்சுன்னா அது வந்து வேற மாதிரி ஒரு பிரச்சனையை தான் கொண்டு வரும். அந்த மதம் ஜாதி இந்த மாதிரி பிரச்சனைகளை கொண்டு வரும். ஸோ வந்து ஹிந்தின்றது அவசியம் கிடையாது, அது ஒரு லாங்குவேஜ் தான். அது எப்ப வேணா யார் வேணா இது பண்ணிக்கலாம்.
அதை வந்து கட்டாயப்படுத்தி தான் படிக்கணுமோ அப்படின்னு கிடையாது. இப்ப ஹிந்தி வேண்டாம், வேற மலையாளம் பண்ணா மலையாளம் படிச்சு நம்ம என்ன பண்ண போறோம், கன்னடா படிச்சு நம்ம என்ன போறோம், அங்க போனாலும் நம்ம அங்க போய் கம்யூனிகேட் போறோம். மலையாளி ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னா இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். சோ அந்த லாங்குவேஜ்ன்றது தேவை கிடையாது. அது வந்து பசங்களுக்கு வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அது பசங்களுக்கு வந்து கஷ்டப்படுது. அவங்க படிக்கிறதுக்கு வந்து சும்மா ஒரு கடமைக்குன்னு தான் படிக்கிறாங்க. அதனால ஒரு 1% கூட யூஸ் இல்ல. சோ இது வந்து கட்டாயம் வந்து எதிர்க்கணும். சிபிஎஸ் ஸ்கூல்ல வந்து அது அவங்கவுங்க விருப்பம். பட் கிராமப்புற ஒரு இடத்துல வச்சாங்கன்னா அங்க அந்த பசங்க எங்க போய் டியூஷன் சொல்லுவாங்க, அவங்க அம்மா அப்பா எப்படி வந்து சொல்லி தருவாங்க. சோ இது வந்து பிராக்டிக்கலா வந்து ரொம்ப கஷ்டம். இது பின்னாடி வந்து இவங்களுடைய இது என்னன்னா நார்த்தையும் சவுத்தையும் மிக்ஸ் பண்ணணும் அந்த ஒரே தேர்தல் இது மாதிரி அவங்க வந்து அது பொலிட்டிக்கலா தான் அவங்க கொண்டு வராங்க. இது மக்களுக்கு வந்து எந்த மக்களுக்கோ இல்ல ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கோ 1% கூட யூஸ் கிடையாது. அவ்வளவுதான் bro. ஓகே. குமரா இருக்கியா? நான் சொல்லுங்க. சொல்லுங்க. வேற ஏதாவது ரெக்வஸ்ட் இருந்தா கொடு. எதுவும் வரலையே. அண்ட் இத வந்து ரொம்ப இப்போ அண்ணாமலை அவங்கள சொல்றேன், அவங்க வந்துட்டு இத வந்து ரொம்ப வந்து ஒரு ஒரு இது வந்து இது தேவையா வேண்டாமான்றது வந்து அவர் எடுத்து சொன்னா கூட பரவாயில்ல. பட் இதுக்காக வந்து அவங்க சிபிஎஸ்இ ஸ்கூல்லாம் இது பண்றாங்க அதெல்லாம் சொல்லிட்டு அவர் வந்து இப்ப ஆரம்பிக்கல. அது அப்ப அவர் வந்து உழைச்சி சினிமாவில் நடிக்கும் போதே அவருக்கு அரசியலுக்கு வருவாரான்னு கூட தெரியாது தளபதிக்கு. அப்போ வந்து அவர் கட்டின ஸ்கூல் அது. சோ அதெல்லாம் எடுத்து வச்சு அது வந்து தேவையில்லாம வந்து ஒரு அரசியலுக்காக அதை வந்து பண்றாங்க. அதுவுமே வந்துட்டு அவர் இலவச ஸ்கூல் இருக்கு அதை பத்தி பேசல. அவர் வந்து கிட்ஸுக்கு வந்து 10th +2 வந்து மார்க் எடுத்துங்க அவங்களுக்கு வந்து பிரைஸ் கொடுக்குறாரு. இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் ஆக்குறாங்க. எது மக்களுக்கு தேவையோன்றது பேசுறதே கிடையாது. அது வந்து அண்ணாமலையும் சரி சீமானும் சரி ஏன் மக்கள் வந்து இன்னும் அவங்களுக்கு வந்து ஜெயிக்கலன்னா அவங்க வந்து மக்கள் களத்துல போய் மக்களை சந்திக்கிறதே கிடையாது. சும்மா மைக்ல எடுத்து பேசிட்டு எப்ப பார்த்தாலும் பேசிட்டு அந்த விருப்ப அரசியல் பண்றதாலதான் அவங்களால வந்து இன்னும் ஒரு சீட்டு கூட அவங்களால ஜெயிக்க முடியல. இதுல வந்து ஏடிஎம்கே டிஎம்கே ஒரு விஷயங்கள் செஞ்சிருக்காங்க, பாதி செய்வாங்க, பாதி வந்து ஊழல் இதெல்லாம் இருக்கும். சோ அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல. பட் இதுக்கப்புறம் வந்து தளபதி வந்தா இந்த ஊழல் எதுவுமே இல்லாம மக்களுக்கான இது இருக்கணும். சோ இப்ப கூட வந்துட்டு ஒரு டேக ட்ரெண்ட் பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேஸ்டா இது வந்து ஏன் அவங்க ஹிந்தி வேணும் அப்படின்றது அவர் ரீசன் சொன்னா பரவாயில்ல. அதை விட்டுட்டு தளபதி வந்து ஸ்கூல் நடத்துறாரு. அதனால அங்க இருக்கிறவங்க வந்து கம்மியா கொஞ்சம் பேர் தான் படிப்பாங்க. எத்தனை வந்து அரசு நடத்துற பள்ளி இருக்கும், அதுல எவ்வளவு மாணவர்கள் இருப்பாங்க, அவங்கள பத்தி யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ இதெல்லாம் பத்தி யோசிக்கிறது கிடையாது. சோ வந்துட்டு ஒரு ஒரு அரசியல்னா அது வந்து ஒரு எதுவும் வந்து மக்களுக்கான அரசியலா இல்லாம அவங்களுக்குள்ள வந்து அதிகாரத்துக்கும் இதுக்கும் யார் பெருசு இது மாதிரி போட்டி போட்டுட்டு பண்றது வந்து அது மக்களுக்கு வந்து எந்த வகையிலுமே யூஸ் ஆகாது. இப்ப கேக்குதா? கேக்குது குமரன் கேக்குது. இப்ப என்னன்னா வந்து இந்த ஸ்கூல் பத்தி சொன்னதுனால ஒண்ணு சொல்றேன். என்னன்னா நேத்து சங்கீஸ் ஊபீஸ் தம்பீஸ் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டே ஒண்ணு போட்டானுங்க. என்னன்னா வந்து யூகேல இருக்க ஒரு வில்லேஜோட ப்ளூ பிரிண்ட் எடுத்து போட்டு இதுதான் வந்து விஜயோட ஸ்கூல், இங்க வந்து இது வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட் அதனால ஸ்கூல் கட்டிருக்காருன்னு. இப்போ ஒண்ணு என்னன்னா வந்து அவனுக்கு கிடைத்த ப்ளூ பிரிண்ட் தப்பு, அது ஒரு ஃபேக் நியூஸ். இப்போ இன்னொன்னு என்ன சொல்றேன்னா அது அக்ரிகல்ச்சர் லேண்ட்னா அதுக்கு வந்து எவ்வளவு லஞ்சம் வாங்கிட்டு வந்து அதுக்கு அப்ரூவல் கொடுத்துருப்பேன். ஸ்டேட்டா இருந்தாலும் சரி சென்ட்ரலா இருந்தாலும் சரி எத்தனை இது இருக்குது, எத்தனை டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ப லஞ்சம் வாங்கிட்டு பர்மிஷன் கொடுத்தியா? இப்ப கேள்வி வந்து வாங்கிட்டு தானே வருது. எதுவுமே யோசிக்காம இஷ்டத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. யோசிச்சு பேசுங்க.
அங்கிள் கேக்குதா? கேக்குது, அவங்களுக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். போஸ்ட் ப்ரோ கேக்குது ஆக்சன் பக் ஆகுது கேக்குது ம். கேக்குதா குமார்? கேக்குது என்னாச்சு அப்புறம்? இல்ல பக் ஆச்சு. சர்ஃபர் வந்து வேற ஏதாவது நியூஸ் வந்துச்சா? ஆனா இல்ல குழந்தை மாதிரி டேக் வரலாம் இப்பதான் பாக்குறேன். இல்ல இதுல என்னன்னா உட்காந்துக்கிட்டு வந்து ஒரு பிரஸ் மீட் இவனுங்க வைக்கிறாங்க பாரு. பிரஸ் மீட் சொன்ன விஜய் பிரஸ் மீட்டை பார்க்கணும் போய் பிரஸ் மீட்ல உட்காந்துக்கிட்டு டாகுவாருக்கு டைமிங் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த உலகத்திலேயே ஆன்லைன்ல இல்ல ஆன்லைன்ல நடக்கிற டேக் வாருக்கு ஆஃப்லைன்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஒரே ஆள் அவருதான் கேட்டேன். இப்படி ஒரு ஜோக். இவ்வளவுதான் இந்த பிரஸ் மீட். இங்க போனா நீ இப்படி வந்து கிளவுன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு அதை வந்து இஷ்டத்துக்கு வந்து திருச்சி போடுவீங்க. அவர் ஏன் போய் அதை பார்க்கணும்? இப்போ என்னன்னா அவர் போய் மக்களை பாக்குறாரு. மக்களை பார்க்கும்போது நீ அதை போய் வந்து வீடியோ எடுத்து ஆகணும். உனக்கு டிஆர்பி வேணும், நீ எடுத்து ஆகணும். அவர் உன்னை பார்க்கணும்னு அவருக்கு அவசியம் கிடையாது. அவர் போனாலே ஒரு நியூஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாருக்கும் தெரிய போகுது. இதுல ஞாபகம் ஃபர்ஸ்ட் நம்ம சினிமாவுக்கு வரும்போது, அதான் சினிமால இருந்து இந்த அரசியலுக்கு வரும்போது சினிமா ஃபைட் மாதிரி இது இல்ல, அரசியல் ஃபைட்னா இது வேற, அந்த மாதிரி டைலாக் எல்லாம் சொல்லியிருந்தானுங்க. இப்ப இவங்க என்ன பண்ணுறாங்க? என்னன்னா வந்து களத்துக்கு வாங்கன்னு சொன்னாங்க. எல்லாரும் வந்து களத்துல போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க உட்காந்து டாக்வார் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கடைசியில டிவிக்கே களத்துக்கு போயிடுச்சு. இவங்க வந்துட்டு ஆன்லைன்ல வந்துட்டாங்க. இவங்க ஸ்பாரிங் ஆன்லைன்ல வந்துருச்சு. நல்லாதுப்பா. இதுல உனக்கு கவனிச்சுன்னா தெரிஞ்சிருக்கும். ரீசெண்டா வந்து நான் நிறைய பாக்குறேன். என்னன்னா இன்ஸ்டாகிராம்ல வந்து நிறைய ஐடியா வந்து டிஎம்கே வாங்கி வந்து டிஎம்கே ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்கிறது. அதெல்லாம் நோட் பண்ணி பாருங்க. கேக்குதா குமரா? கேக்குது. நான் பாட்டுக்கு அவங்க என்ன சொல்றது, அவங்க கொள்கை தலைவரை பத்தி பேசிட்டு இருந்தேன். இடையில பூந்த ஹிந்தின்னு சொல்லிட்டு சரின்னு வெள்ள தூக்கி போட்டுச்சு. நானும் வரேன். கோவஸ்ல இருந்துச்சா வெளில இருந்துச்சா? போஸ்ட்லதான் இருக்கிறீங்களா? எனக்கு காமிக்கல. எனக்கு போஸ்ட்ல தான் காட்டுது. சரி ஓகே, பேசுறது கேக்குதுல்ல? இல்ல நான் மெயினா சொல்ல வந்ததே பாத்தீங்கன்னா அந்த அம்மாவோட பேரை வந்து பாத்தீங்கன்னா பேட்டி கொடுத்துருந்தாருன்னு ஐயா. என்னன்னா இந்த மாதிரி அவருக்கு, அதாவது அந்த அவங்க பையன் ஜெயில் வீரன் இருக்கார்ல, அதாவது ஜெய வீரன் இருக்காருல்ல, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பென்ஷன் எல்லாம் வரணும். ஓகேவா? அந்த பென்ஷனையும் பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் எல்லாம் கட் பண்ணிடுச்சு. அந்த ஸ்ட்ரீட்டுக்கு பேர் வைக்க சொன்னதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை காதலே போட்டுக்கல. நான் ஏன் இதை மெயினா சொல்றேன்னா, இந்த இவருக்கு என்னது தளபதி வந்து அந்த கட் அவுட் வச்சார்ல கொள்கை தலைவர்னு சொல்லிட்டு, அந்த டைம்லயே பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரும் உடன்பிறப்புகள் எல்லாரும் பாத்தீங்கன்னா அவங்க அதான் மகன் வழி பேரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இது கொடுத்துட்டாங்க. அந்த எம்எல்ஏ சீட்டு வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு எழிலனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதான்டா திமுகன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் அதை கிளைம் பண்ணிக்கிறாங்க, இது பண்ணிக்கிறாங்க இல்லையா? சோ அதை வந்து கிளைம் பண்ணிக்கிறவங்க இப்போ வந்து அவங்க என்ன சொல்றது, மகன் வழி பேரெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் இன்னும் அவங்க குடும்பத்தோட தான் அரெஸ்ட் ஆயிருக்காங்கன்னு வையா. அந்த டைம்ல அரெஸ்ட்னா இதுக்காக எப்படி சொல்றது, சுதந்திர போராட்டம் ஒரு ஒரு எப்படி சொல்றது போராடி அவங்க வந்து பாத்தீங்கன்னா நாட்டுக்காக போராடி அவங்க எல்லாம் இதாயிருக்காங்கன்னு வையா. சோ அவங்கள வந்து இந்த கவர்மெண்ட்டும் கண்டுக்கல. இது எல்லாத்தோட எனக்கு எங்க தருமா ஆதங்கம். இப்போ வந்து ஓப்பனவே சொல்லிருந்தேன். இப்ப காமராஜரை பத்தி படிக்கிறேன்னு நான் எனக்கு தெரிஞ்சு இந்த 6ஆம் கிளாஸ் புக் எல்லாம் போட்டிருக்கோம். அவரை பத்தி பாத்தீங்கன்னா தமிழ் பத்திர பாடமே. காமராஜர் அவரும் கொள்கை தலைவர் தான். இருந்தாலும் பாத்தீங்கன்னா நான் ஏன் மென்ஷன் பண்றேன்னா, அவரு வந்து இது அதுல அந்த சிஎம் ஆபீஸ்ல வந்து அவரோட ஒரு ரேடியோ பெட்டி ஒண்ணு இருந்துச்சான். ஓகேவா? ரொம்ப நாளா யூஸ் பண்ணாத அந்த டைம்லாம் பாத்தீங்கன்னா ரேடியோ டிவி இது எல்லாமே பாத்தீங்கன்னா மரத்துல தானே செஞ்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரி வந்து ஒரு ரேடியோ ஒண்ணு இருந்துச்சு. அது வந்து மரத்துல செஞ்சிச்சுன்றதுனால குருவி கூடு கட்டி வச்சிருந்துச்சு. அதை அவர் என்ன பண்ணாரு, இல்ல இதெல்லாம் பாத்தீங்கன்னா குருவி எல்லாம் பாத்தீங்கன்னா இது என்ன சொல்றது கூண்டெல்லாம் குருவி அதான் முட்டை விட்டு பாத்தீங்கன்னா கூடு கட்டி வச்சிருந்துச்சு. ஓகேவா? சோ அவர் வந்து அவரோட இவரு பணியாளர் சொல்றாரு, ஐயா அந்த கூட்டத்துக்கு எட்ட போட்டுடலாம், அந்த இதை வச்சுக்கலாம் என்ன சொல்றது குருவி எல்லாம் இது
எல்லாத்தையும் இது என்ன சொல்றது அப்புறப்படுத்தலானதுக்கு வந்து அவர் வந்து ஐயோ அதெல்லாம் வேணாம், அதுங்களும் பார்த்தீங்கன்னா ஜீவராசிங்க தான் சொல்லிட்டு அதை எடுத்து வெளி பக்கமா பார்த்தீங்கன்னா நிழல்ல வந்து அதுங்களுக்கு சாதகமான இடத்துல வச்ச உடனே அதுங்க கொஞ்ச நாள்ல வந்து முட்டை பெரிச்சு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடத்த காலி பண்ணிட்டு அதுக்கு கிளீனா போயிடுச்சு. ஓகேவா? அதை வந்து பர்டிகுலரா போட்டிருப்பாங்க இது மாதிரி வந்து காக்கா குருவின் கிட்ட கூட பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா மனுஷத்தன்மையும் நடந்துகிட்டாரு காமராஜர் சொல்லிட்டு. சோ இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். ஆனா இந்த அம்மாவை பத்தி எந்த புக்லயுமே எதுவுமே கொடுக்கவே இல்லையே. புரியுதா? இவங்களும் பாத்தீங்கன்னா மனித நேயத்தோட நிறைய நடந்திருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா பண்ருட்டியில வந்து பாத்தீங்கன்னா இந்த இல்ல அது சிலந்தி என்ன நரம்புன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா வரலாற்றை வந்து தங்களுக்கு ஏத்த மாதிரி பிரிச்சுப்பாங்க வளர்த்துப்பாங்க. அதுதானே வந்து இத்தனை காலமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான்ப்பா நான் படிக்கும் போதுதான் தெரியுது என்னன்னா இந்த இதுக்கு பேர் என்னது அந்த சொந்த ஊருக்காரன் எனக்கே தெரியலன்னு ஏன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா புத்தகத்துல படிக்கும் போது தான் எனக்கே தெரியுது. அதாவது பாத்தீங்கன்னா சிலந்தி நரம்பு அதான் அதான் நரம்புன்னு சொல்லிட்டு ஒரு நோய் ஒண்ணு பண்ருட்டியில ஜனங்கள்லாம் கஷ்டப்படும் போது அந்த ஜனங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்த்து அதுவும் இல்லாத அந்த டைம்ல எப்ப பிரிட்டிஷ் டைம்லயே பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்த்து அந்த ஜனங்களுக்கு வந்து விழிப்புணர்வு இப்படிதான் பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாம் யூஸ் பண்ணி ஏன்னா தண்ணியால பரவுற நோய். ஓகேவா? அதுவா இருக்கட்டும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா முதல்ல 1920 வந்து இவரு சுப்ராயல் செட்டியார் அவர் தானே பாத்தீங்கன்னா இது பண்ணாரு பேர் ரெட்டியார் அவர் தானே பாத்தீங்கன்னா சிஎம்மா இருந்தாரு நீதி கட்சியோட ஃபர்ஸ்ட் சிஎம். ஸோ அவர் வந்து கடலூர் அவர் தான் பாத்தீங்கன்னா இந்த கடலூர் ஜிஹெச் கட்டினதுன்னு வையேன். அந்த ஜிஹெச்சுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்ரே மிஷின் யாரை வாங்கி வச்சதுன்னு பார்த்தா இந்த அம்மா தான் பாத்தீங்கன்னா இது எம்எல்ஏவா இருக்கும்போது வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய இது பண்ணிருக்காங்கன்றப்ப இது எதுவுமே பாத்தீங்கன்னா இது கிடையாது. அந்த கிரெடிட்டை மட்டும் எடுத்துக்கிறாங்க. ஏழனுக்கு வந்து நாங்க சீட்டு கொடுத்துருவோம். ஏழனுக்கு ஏன் சீட்டு கொடுத்தீங்க? அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அவங்க மகள் வழி வந்து பாத்தீங்கன்னா பேரன் வந்து அவங்க அந்த இதுல சென்னையில வந்து அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கு. அதை வச்சு அவர் ஜெயிச்சுக்கிறாரு. அதை வச்சு இவங்க வந்து பாத்தீங்கன்னா கிளைம் பண்ணிக்கிறாங்க. இதுவே அதான் சொல்றேனே இதை பத்தி எதுவுமே புக்ல ஒரு புக் வந்து பாத்தீங்கன்னா ராஜபாளையம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாலின் ஐயா தான் ஸ்டாலின் ஐயா உடனே பாத்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் நினைச்சுக்கிறீங்க. ஸ்டாலின் குணசேகரன் சொல்லிட்டு ஒருத்தர் பாத்தீங்கன்னா எழுத்தாளர் ஒருத்தர். ஓகேங்களா? அவரு எழுதியிருக்காரு. ஸோ உங்க ஐயாக்கு வந்து தமிழ்ல எத்தனை வார்த்தைகள் இருக்குன்னே தெரியாது. உயிரெழுத்து எத்தனை மெய்யெழுத்து எத்தனைன்னு தெரியாது. இல்ல எழுத்துக்கள் அது ஓகே தெரியலப்பா. அது ஏதாவது கேட்டா வேணாம் அதுக்கு. கடைசியா என்ன அந்த தெருவுக்கு பேர் வச்சாங்களா இல்லையா? இல்லையே அவங்கதான் எஸ்பி சேகர் அவங்க அப்பா ஏதோ எஸ்பி சேகர் அவங்க அப்பாவுக்கு எஸ்பி சேகர் அப்பா அதுக்கு தெருவுக்கு பேர் வைக்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்பிபி அவர் கேட்கவே இல்லப்பா எஸ்பிபி சார்ன்னு. அவரு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ அஜித் சாருக்கு வந்து ஏதோ வேண்டப்பட்டவர்ன்றதாலயா என்னன்னு தெரியல எஸ்பிபி பேர் கொண்டு வந்து அவங்க அது எனக்கு எப்படி சொல்றது தெரியல. ஏய் இப்படிலாம் ஓட்டு போடணும்டா. இல்ல எஸ்பிபி பேர் வச்சா பாத்தீங்கன்னா அஜித் சார்ல ஓட்டு போட்டுருவாங்களா? எனக்கு புரியல. அது அவர் கேட்க கூட கேட்க கூட இல்லையா? எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா ஒரு 6 மாசம் முன்னாடி வரைக்கும் வந்து தங்கியா இருந்த எஸ்பி சேகர் எப்படி திடீர்னு வந்து இதுவானாரு தியாகி ஆனாரு டிஎம்கே தியாகி ஆயிட்டாரு. எனக்கு புரியலப்பா. ஓகேவா? இல்ல இருக்கிற எல்லாத்தையும் வந்து பேக்ரவுண்ட் டீலிங் போட்டுக்கிட்டு இங்க வந்து எல்லாரையும் வந்து ஏடின்னு இருக்கிற எல்லா வேலையும் பண்ணிட்டு சுத்துறீங்க. இதுக்குதான் இல்ல என்ன ஒரு முக்கியமான விஷயம் நான் எதுக்காக வந்து பர்டிகுலரா பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் ஒண்ணு ஏன் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அவங்களோட பேர் வந்து அதை தெருவுக்கு வைக்கணும்னு சொல்றேன்னு ஏன் அவங்க இப்போ வந்து அவங்களோட செலவு வச்சிருக்காங்கல்ல கடலூர் ஓட்டியில வந்து அந்த முதுநகர் ஓட்டியில வந்து பாத்தீங்கன்னா அந்த பூங்கா காந்தி பூங்கா. ஓகேவா? அந்த பூங்கா பேரு காந்தி பூங்கா. அதுல இவங்க சிலையை வச்சிருக்காங்க. ஓகேவா? ஆனா அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் இல்ல 200 மீட்டர். ஓகேவா? அதுக்கு அடுத்த ஸ்டாப்பிங் அந்த ஸ்டாப்பிங்கோட பேரு என்ன தெரியுமா? குதிரை ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நான் சின்ன பையனா இருக்கும்போது பாத்தீங்கன்னா டவுசர் போட்டுன்னு போகும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது அங்கதான் மெடிக்கல் எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கும். உடம்பு சரியில்லைன்னா பாத்தீங்கன்னா அங்க டாக்டரை பார்த்துட்டு அங்கதான் போய் மெடிக்கல் அங்கதான் மாத்திரை கிடைக்கும் அங்கதான் வாங்குவேன். அதெல்லாம் அது வீட்டுக்கு பால் பாக்கெட் வாங்குறது சர்க்கரை இதெல்லாம் பாத்தீங்கன்னா அங்கதான் வாங்கணும் என் சின்ன பையனா இருக்கும்போது. சோ நான் ஏன் சொல்றேன்னா அந்த அந்த இடத்தோட பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இது ஏன் அந்த குதிரை ஸ்டாண்டுன்னு பேர் வந்துச்சுன்னா இவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா அதான் சொன்னது இவரு முத்துமணி இவங்க அவங்க யாரே பேர் என்னது அஞ்சலி அம்மல் அவங்களோட அப்பா.
அவரு வந்து பாத்தீங்கன்னா அவங்க பூர்வீகம் அவங்களுக்கு நெசவு. அவங்க சரகோதி மன்னர் அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா புடவை நெஞ்சிருக்காங்க. அவங்களோட ஃபேமிலி வந்து அந்த மாதிரி ஃபேமிலின்னு வைங்க. சோ அந்த இவங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து குதிரைங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்றது வண்டிங்க எல்லாம் சரி பண்றது, அதுவும் வெள்ளக்காரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்லேட் பண்ணி இது பண்றது, அந்த மாதிரி அந்த கடலூரோட பிராண்டாவே அவங்க இருந்திருக்காங்கன்னு வைங்க. ஸோ இப்படி இன்னமுமே நான் எதுக்காக சொல்றேன்னா இதுதான் தலைநகரமாவே இருந்திருக்கு. ஸோ அப்படியாப்பட்ட மனுஷால ஒருவேளை அது அவங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு ஓட்டு பர்சன்டேஜ் இல்ல அவங்களுக்கு எனக்கு புரியல அவங்களை ஏன் விட்டாங்க. ஏன் எனக்கு பெரும் கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. உனக்கு ஏதாவது யோசனை தான் சொல்லு. உம். ஆனா ஒன்னே ஒண்ணு சொன்னானுங்களா, ஏதோ வன்னியருங்க ஊட்ட வந்து பாத்தீங்கன்னா இது பண்றதுக்காக என்ன சொல்றது தளபதி வந்து பாத்தீங்கன்னா எப்படி எப்படிலாம் கண்டுபிடிச்சானு தெரியுமா உடன்பிறப்புகள். அது வாங்குறதுக்கு வச்சாரு. உம் அவர் வச்சு அடுத்த அடுத்த நாள் எடுத்துட்டு வந்து ஏன் ஏழுன்னு வந்து என் கட்சியில இருக்காருன்னு போட்ட. அதுதான். அப்ப அவங்க பேரண்ட்ஸையும் நீ வந்து அந்த ஓட்டுக்காக நீங்க இது கொடுத்து வச்சிருக்கியா. என்ன ஒண்ணு அவரையும் கேட்டு பார்த்தாங்களாம், இந்த மாதிரி வந்து பசங்களுக்கு வேலை இது எதுனது இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க பென்ஷன் கூட வரலன்னு சொல்லிட்டு அதையும் பாத்துக்கலாம் சொல்லியிருக்காங்க. அரசியல வந்து ரோட்டுக்கு பேரும் வைக்கல, பென்ஷன் படஞ்சையும் கொடுக்கல. இதுல கொடுமை என்னன்னா அங்க எது எடுத்து என்ன சொல்றது அந்த அம்மாவுக்கு சிலை வச்சிருக்காங்க. சிலையில அந்த அம்மாவோட பேரை விட பாத்தீங்கன்னா முதல்வர் பேர் தான் பெருசா இருக்கு. முதல்வர்னா எந்த முதல்வர் அவரு? இப்ப இருக்காரு ஐயா ஸ்டாலின் ஐயா அவர் தான். ஓ அவரு பேர் வச்சிருக்காங்களா? ஆமா அவருதான்ப்பா வச்சாரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அததான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, கிளைம் பண்ணாங்களே நாங்களே செலவு வச்சேன். ஏன்பா செலவு வச்சிங்க அந்த குடும்பத்தை யாராச்சும் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு பென்ஷன் வரலையாம. அதே மாதிரி மொழி பூர்த்தியாகிகளுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா இது பண்ணுவாங்க. அந்த அம்மா இன்னும் பாத்தீங்கன்னா அவர் யாரு கீழே சின்னசாமியா அந்த அம்மாவோட இது சாரி அவங்களோட ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அந்த பென்ஷன் வரலன்னு வேற பிரச்சனை அவங்க ஓடிட்டு இருக்கு. அதுவும் இல்லாத குடியிருக்கிற வீட்டுக்கு பட்டா கொடுக்க மாட்டேன்ட்டானுங்க. வெயிட் பண்ணு. இல்ல அந்த அம்மாவுக்கு மொழி பொறுத்தையாகி குடியிருக்கிற வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா வந்து வருஷம் வருஷம் மாலை மட்டும் போட்டுக்காங்க மொழி பூர்த்தியாகி ஏதோ இப்ப அடுத்த வருஷம் வரும் பாரு இது அது பேர் என்னது பராசக்தியா படம் பாத்தீங்களா. அன்னைக்கே நாங்க போராடி இருக்கோம் கிளைம் மட்டும் பண்ணிக்கோங்க. ஆனா அவங்க போராடின குடும்பம் எல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டா எல்லாம் இப்ப வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் கிடையாது. இல்ல அதுதான் போராடினவன் குடும்பம் எல்லாம் வந்து கஷ்டப்படுது. குடும்பத்தை எதுவுமே பண்ணாம அவன் பேரை வச்சு கிரெடிட் மட்டும் தெரிஞ்சுங்களே என்ன எது நியாயம் இது? இல்ல அவங்களுக்கு எது என்ன சலுகை எல்லாம் கொடுத்துருக்கீங்க? என்ன சலுகை இது அதான் சொல்றேன் வீட்டுக்கு பட்டா கேட்டாங்கடா. அதுவும் இல்லாத அந்த பென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இது 2000 ரூபாய் இவ்வளவுதான் வந்துட்டு இருக்குன்னு அதுவும் நிறுத்திட்டாங்கன்ற மாதிரி தான் கேள்விப்பட்டாங்க. அந்த அம்மா வந்து நியூஸ் சேனல்ல பேட்டியே கொடுத்துருந்துச்சு. 2000 ரூபாய் பென்ஷன் 2025. ஆனா பாவம்டா உடன்பிறப்புகள் எவ்வளவு டாஸ்க் தெரியுமா. மத்திய அரசை கவனிக்கணும், உள்ளூர்ல நடக்கிற பாலியல் பிரச்சனைக்கு முட்டு கொடுக்கணும். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஏதாவது ஹிஸ்டரி வந்தா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா புதுசா தலைவர்கள் யாராச்சும் பாத்தீங்கன்னா இது பண்ணா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணும், கதை கட்டி விடணும், டாஸ்க் எழுதணும். ஆனா 200 ரூபா வாங்கிட்டு 2000 ரூபாய்க்கு வேலை பாக்குறாங்க. ஏதோ சம்பளத்தையாச்சும் முதிர்ச்சி கொடுக்குது. இன்னைக்கெல்லாம் பேரு 40 பேக் ஐடியில இருந்து உட்காந்து ட்வீட் போட்டுக்கிட்டு இருந்தானுங்க காலில இருந்து. டேக் வருது நம்மள வேற கூப்பிட்டாங்களாம்ப்பா. நம்மள இங்க டாக் வர கூப்பிட்டானுங்க அப்படியா? அதுதான் கேள்விப்பட்டேன். ஏன்பா விஜய் ஃபேன்ஸ் இந்தி எதிர்க்க வேண்டியதானு சொல்லிட்டு அது எது கெட் அவுட் முடியும். ஓ நம்ம கிட்ட வந்து இது கேட்டாங்களா? ஹெல்ப் கேட்டிருக்காங்க பசங்க சொன்னாங்க. ஹெல்ப் கேட்டிருக்கானுங்க ட்ரெண்ட் பண்றதுக்கு. நாங்க அடிக்கணும்னா நாங்க தனியா அடிச்சுக்கிறோம். அதான் பெரிய அடிக்கிறீங்கன்றீங்களா போடுங்க. இல்ல ஹிந்தி இம்போஷன் போட சொன்னா போடலாம். ஆனா எனக்கு இது புரியவே ஒரு 2025 உலகம் எவ்வளவோ மாறிடுச்சு. இப்போ ஒருத்தர் உட்காந்தீங்கன்னு வந்து இன்னொரு மொழி போரை நாங்கள் சந்திக்கவும் தயங்க மாட்டோம்னு சொன்னா எங்கெல்லாம் பார்த்தா இவங்க விருட்சமாய மாதிரி இருக்கு எல்லாருக்கும். சரி அவரு அண்ணன் சீமான் அண்ணன் தமிழ் தேசியமே ஒரு அவர் ஏதாவது மொழி போருக்கு ஏதாவது போராட்டங்கிற சொல்லியிருக்காரா?
ஐயே இல்ல இல்ல, நம்ம ஒர்க் பண்ற டீமுக்கு நியாயமா இருக்கணுமா இல்லையா? ஆஹ் இல்ல அவரு போயிட்டு ஒருத்தரை பார்த்துட்டு வந்தாரு, உச்ச நடிகர்னு ஒருத்தர் பார்த்துட்டு வந்தாரு. ஓகேவா? அவரை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அதுதான் அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா அது தெரியும்ல. நம்ம இது நம்ம ரவீந்திரன் துரைசாமி தான் கூட்டின்னு போயிருக்குது. யாரு இந்த படப்படன்னு பேசுவாப்லையா ஸ்ட்ராட்டஜி. அவரா? இந்த கேமராவை பாத்தீங்கன்னா பேசுவாப்லையா அவருதான். Okay. யோசிச்சு பாரு, சீமானோட அறிவு எந்த அளவுக்கு இருக்குன்னா, ரவீந்திரன் துரைசாமியை வந்து அரசியல் ஆலோசகரா வச்சுட்டு சுத்திக்கிட்டு இருக்கு பாருங்க. ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இல்ல அவர்கிட்ட கேட்டேன்னு 1987 போயிடுவாரு. ஓகேவா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் இறந்தப்ப அந்த என்ன சொல்றது அப்படின்ற சொல்லிட்டு 89க்கு போயிடுவாரு. அதுவும் இல்லாத பாத்தீங்கன்னா 91க்கு போயிடுவாரு. கரண்ட் பாலிடிக்ஸே பேச மாட்டாரு. அப்போ வந்து ரெண்டு சீட்டு 3%, 4 சீட்டு 5%. அவர் கால்குலேஷன்லாம் இப்படிதான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அதான் மனப்பாடம் பண்ணி அவரு கால்குலேஷன் தெரியாது. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தாலும் முதல் எலெக்ஷனில் 50% ஓட்டு வாங்குவாருன்னு அந்த அளவுக்கான அறிவாளி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவரு. சொல்றது கூப்பிட்டு ஒரு ஜோக் பண்ணி இல்ல, இந்த சைடு வேற ஒருத்தன் சாட்டை எடுத்து சுத்தின்னு இருப்பான். அவர அதான் செருப்பு போட மாட்டான், நிறைய போட்டிருக்காரா? அவரும் எல்லா இடத்துக்கும் போறாரு வராரு. செருப்பு போடாது எப்படி சரின்னு தெரியல. சாட்டையில அடிச்சுக்குது, செருப்பு போடாத நடக்கிறான்றது இருக்குது. அப்படியே காந்தியடிகள்ன்ற நினைப்பு. அதாவது பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, சுதந்திர போராட்டத்துக்கு சட்டை போடாத போனா எல்லாருமே அது வந்து வரலாற்றில் எழுதுவாங்கன்னு. அவனுக்கு உண்மையிலே இந்த ஐபிஎஸ் உண்மையிலே படிச்சு பார்த்துட்டாலே எனக்கு இப்ப வரைக்கும் தெரியல. எந்த போர்டு பிற்போக்கு இல்ல எந்த போர்டு தெரியும் தெரியும் தெரிஞ்சு நீயே கேக்குற. எந்த அறிவார் வச்சுக்கோங்க, போய் அங்க படிங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த இது இருக்குல்ல, ஹிந்தி பிரச்சனை இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்சு இதை வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, ஏதோ ஒரு ஒருத்தர் கல்வி அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியா சொல்லிட்டு இருக்காங்கல்ல. சோ அது அப்படியே அழகா கொண்டு போய் எலெக்ஷன் வரைக்கும் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா, பாஜக உள்ள வந்துடும். பாஜக உள்ள வந்துருக்குண்ணா. பாஜக உள்ள வருது, இதெல்லாம் பண்ணுதுன்னு சொல்றேன். நீ என்னடா பண்ண? நீட்டை இது பண்ணியா? நீ சொன்ன வாழ்க்கையில வரைக்கும் ஏதாவது பண்ணி முடிச்சிருக்கியா? அதுதான் நாங்க இது நீட்டை வந்து தவிர்க்க சொல்லி நாங்க வந்து இது போட்டுட்டோமே, உங்களுக்கு ரிக்வஸ்ட் பண்ணிட்டோமே. வாழ்க்கையில வந்து இது வரைக்கும் ஏதாவது பண்ணிருக்கீங்களா? சொன்னதை வந்து சொன்ன வாக்கை காப்பாத்துறீங்களா? ஒருத்தவர் என்னன்னா வந்து என் குடும்பத்தில் யாரும் அரசியலுக்கு இதுமாரி வரமாட்டார்கள் சொன்னாங்க. அது ஒரு பொய். நாமினேஷன் தாக்கல் பண்ணிருக்காங்க. ஆமா, அசைற சொத்தே இல்லல்ல உங்ககிட்ட. டெய்லி பஸ்ல போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. பஸ் ஒண்ணுதான்டா ஞாபகம் இருக்கு. பஸ் சுத்தமா மெயின்டெனன்ஸ் இல்லடா. சனங்க உயிரை கையில பிடிச்சுன்னு போறாங்கடா. இலவச பேருந்துன்னு கடைசி இலவசமா கொடுத்துருவாங்க. பஸ்ல போனீங்களா என்ன? இல்ல நீங்களாம் போயிருந்தா டப்புன்னு உள்ள போயிருப்பீங்களே. நானும் பஸ்ல போனதுதான் அன்னைக்கு முதுகுல மாநாட்டுக்கு போனோமா, முதுகுல வைப்ரேஷன் வந்து அதோட படுத்த போது படிச்சுட்டேன். ஏதோ வந்து நான் சில வீடியோ எல்லாம் பார்த்தேன். தமிழ்நாட்டுல இருக்க பஸ் எல்லாம் ஏதோ வந்து இறங்கும் போது வந்து 2 படிக்கட்டு எல்லாம் இருக்கிறது இல்லையா, எல்லாம் ஜம்ப் பண்ணி இறங்கிட்டு இருக்காங்களாம். ஆமா, அது எதுக்காகன்னா அதுவும் சில காரணங்களுக்காக தான். அதாவது அதுக்கும் ஏதாவது அறிவியல் பூர்வமா ரீசன் வச்சிருப்பாங்க. படிக்கட்டை சரி பண்ணக்கானா இப்போ வந்து அடியில சக்கரத்துல சுத்திடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு இது ஒண்ணு வச்சு, அதுக்கு ஒரு பிளேட் ஒண்ணு வச்சு, அதே ஸ்பிரிட் பிரேக்கர்ல இடிச்சு அதுல நெருப்பொறி வந்து அது ஒரு மாதிரி போயிட்டு இருக்குன்னு வைங்க. இவங்க அறிவியல் பூர்வெல்லாம் இவனுக்கு ஐடிவிங்க அறிவியல் பூர்வத்தை கேளுங்களேன்.
கரண்ட் வேலை எதுக்குடா ஏத்துனீங்கன்னு கேட்டா, ம். இவனை எல்லாம் வீட்டுல ஏசி வாங்கி வச்சு பாருங்க, எவ்வளவு சிஎஃப்சி கேஸ் எபிட் ஆகுது தெரியுமா, இப்ப எவனையும் வச்சு யூஸ் பண்ண மாட்டான்ல, யூஸ் பண்ணா வந்து இது கட்டு, கரண்ட் பில் கட்டு. இவனுக்கு முட்டெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். அந்த எமிஷனுக்காக தான் பார்த்தீங்கன்னா இவங்க பவர் கட் அந்த இதெல்லாம் பண்றாங்க. நான் கூட இல்ல கரண்ட் பில் ஏத்தனது. ஓகே எல்லாம் இடையில கட்டும் ஆகுது இல்ல. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் ரீசன். ஓகே நான் கூட தப்பா நினைக்கிறேன். எல்லாமே வந்து குளோபல் வார்மிங், சிஎஃப்சி, கிரீன் ஹவுஸ் கேஸ் எல்லாத்துக்கும் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே முதல்வர் ஐயா வீட்டுல வந்து கரண்ட் கட் ஆகுதா ப்ரோ? இல்லையே, அவர் தான் கிர்லோஸ்கர் இன்ஜின் நிறைய வச்சிருப்பாங்களே இது ஜெனரேட்டர். இதெல்லாம் ஆட்டோ. முதல்வர் வீட்டுல சிஎஃப்சி கேஸ் எபிட் ஆகாதா ப்ரோ? அவங்களுக்கு என்னப்பா இருக்கிற வசதிக்கு கரண்டே இல்லாத வெறும் இதுல என்ன சொல்றது ஜெனரேட்டர்லயே ஓட்டலாம். எப்படி சொல்றீங்க, அவர் ஒரு ஏழையின் மகன். பகோடா வாங்க வந்து 3 ரூபாய் கொடுத்தா அதுலயே வந்து எப்பனா வந்து இது பண்ணுவாரு திருவாப்புல. யோசிச்சு பாருங்க, அண்ணாக்கு பகோடா வாங்கி கொடுத்த 3 ரூபாயில 50 காசு திருடி கடைசியில அண்ணா கிட்ட இருந்து கட்சியே திருடிட்டல நீ. நிறைய விஷயம் கேள்விப்பட வேண்டாம். என்ன பேசலா என்னன்னா இந்த மோதிரம் வாங்கிலாம் போட்டு மக்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா போட சொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல கேள்விப்படுவேன். தெரிஞ்சவங்க தெரிஞ்சுக்கோங்க. இவரு அண்ணாதுரை இருந்தார் இல்ல ஐயா, அண்ணா அவர்கிட்ட பாத்தீங்கன்னா மோதிரம் போட சொல்றது. அது இப்ப வந்து அண்ணாவோட ஃபேமிலி ஃபுல்லா எல்லாரும் வந்து ஒதுங்கிட்டாங்க தானே எல்லாருமே. அதனாலதான் அண்ணா அவரே இருக்கிறது இல்ல, டைரக்டா பெரியாரு. என் அண்ணா போட்டோ வச்ச கேட்பாங்கல்ல. இப்பெல்லாம் தெரியும்ல, அண்ணாலாம் வந்து ஸ்டாம்ப் சைஸ் போட்ட மாதிரி ஆயிட்டாப்ல. அந்த போஸ்ட்ல அங்கங்கே போட்டு வைக்கிறாங்க ஒரு சின்னதா. இல்ல உதயன் வந்ததுக்கு அப்புறம் அந்த போட்டோவும் இருக்குமான்னு தெரியாது. சோ அது எந்த அளவுக்குன்னு தெரியல. குமரா, நீ என்ன நினைக்கிற இந்த இந்தி இம்போசிஷன் இன்னும் எவ்வளவு நாள் இழுப்பாங்கன்னு சொல்லிட்டு? இந்தி இம்போசிஷன் வந்து அடுத்த எலெக்ஷன்ல இருந்து இழுப்பானுங்க எனக்கு தெரிஞ்சு. அப்படியா? படமே அதுக்காக எழுதுறாங்க. இந்நேரத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்பதான் வந்து ஒரு ப்ளூ கலர் ஜீன்ஸும் ஒரு லினன் ஷர்ட்டும் ஒன்று ஆர்டர் போட்டிருக்காப்புல. வந்த உடனே வந்து ஷூட்டிங் எடுத்துட வேண்டியதுதான். அடுத்த வாட்டி தளபதி என்ன கலர் ஷர்ட் போடுறது மட்டும் கொஞ்சம் முன்கூட்டியே சொல்லு. அதே கலர்ல வாங்கிக்கிறதுக்கு வசதி. குமரா, ஆனா இல்ல ஒரு சைல்டிஷா பண்றதெல்லாம் ஒட்டுமொத்த ஃபேன் பாயாவே மாறியாச்சு தெரியுமா? எனக்கெல்லாம் சத்தியமா சொல்றேன், இந்த பீஸ்ட் படம் வரும்போதெல்லாம் பார்த்தோன்னே கிருஷ்ணாலய தேட்டருக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த கடைங்க எல்லாம் இருக்கும். ஓகேவா, நான் அந்த பையன் கிட்ட போய் கேக்குறேன், அண்ணா இது என்னது 3XL தானே இருக்கு, உங்களுக்கு பத்தாதுனான்றான். புரியுதா? சட்டா கூட பத்திருச்சு, ஆனா கை நுழையவே இல்லைன்னு ஏன் சட்டா கூட பாத்தீங்கன்னா இதுவாதான் இருக்கு. நான் மனசு வேதனையில வர, என்னடா இது பீஸ்ட் சட்டெல்லாம் போடவே முடியல, நம்ம உடம்பு பத்தவே இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனா அங்க ஒருத்தர் பாத்தியா ஃபேன் பாயா என்ன கலர்ல ட்ரெஸ் போடுறாரு அதே மாதிரி எனக்கு வேணும். எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன மிஞ்சிட்டீங்களே சார், என்னாலதான் முடியல, நீங்களாச்சும் ஃபேனா இருந்துக்கோங்க. எனக்கெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு ஏக்கம் தெரியுமா? போடணும். ஆனா என்ன ஒண்ணு இடையில தான் கிளியர் ஆகி அனாதகநாதன்லாம் வாழ்த்த வர்றாரு. ஏன்டா அவரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுப்பாங்களே அதெல்லாம் சொல்ல மாட்டாங்களா? ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாங்க, திடீர்னு வந்து அவர் ஏதோ மேலே ஏறும்போது வீடியோவை பார்த்துட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஏறி வந்து அவருக்கு வேற வந்து ஆக்சுவலா வந்து பேப்பர்ல
அவருக்கு வந்து சொன்னாலுமே வந்து பேப்பர் கொடுத்தாலுமே படிய ஒழுங்கா வந்து இது பண்ண மாட்டாருல்ல. அவர் சொல்ல வேண்டிய விஷயத்த கரெக்டா சொல்ல மாட்டாருல்ல. இல்லப்பா, அது நான் மாதிரி ஏதோ இந்த ஒருத்தர் விஷயத்துல சொல்லிட்டாப்புல. நான் பாராட்டுவேன்ப்பா. உலங்கவர் ஊழியமெல்லாம் எனக்கு என்ன சொல்றது, அதெல்லாம் யாருக்கு வேணாலும் பொருந்தும். புரியுதா? வாய் ம். வாய் புளிச்சதோ மாயாய் புளிச்சதோ அவர் ம். மொத்தமே இதுதான் தெரியும். இல்லடா, நிறைய டைலாக் அவரும் நல்லா சொல்லு வர்றா. வலுத்து இருக்கு பழுத்துல நிறைய இதா, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கணுங்க. சங்கிலி பருப்பு தாலி அரிப்பு தானே. ஏய், அது வேறடா. அது எதுக்கு முடியும், பாலிமர் போடுறது தான். ஏங்க அவரு தாங்க சொன்னாரு சங்கிலி பருப்பு தாலி அரிப்பு. அது எது போன ஆட்சியில சொன்னதா? ஆமா ஆமா. போன ஆட்சி, அது கரெக்டா சொல்லு. இதுக்கப்புறமாச்சும் அந்த அம்மா புக்ல கொண்டு வருவாரா? புக்ல கொண்டு வருவாங்களா? பாப்போம். அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வர மாட்டேன். நான் சொல்றேன் பாருங்க. அது எப்படின்னா வந்து இருங்க இருங்க ஒரே நிமிஷம் கல்யாணம் சொல்லிட்டு எடுத்து வந்துடுறேன். சொல்லு. கல்யாணமா இருந்தா வந்து அவருதான் அங்கதான் மாப்பிள்ளையா இருக்கிற, சாவு வீடா இருக்கா, நாங்கதான் படமா இருக்கிறன்ற மாதிரி எதுவா இருந்தாலும் தமிழ்நாடு மக்களுக்கு நாங்க தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் ஒத்துக்க மாட்டேங்க. ஒரு ரெக்வெஸ்ட் வந்திருக்கு. கேக்குதா? கேக்குது. ஒரு ரெக்வெஸ்ட் வந்திருக்கு, உங்களுக்கு காட்டுது. அது நல்லா அக்செப்ட் பண்ண முடியல. காட்டுது. யாரோ நாகராஜன்னு செக் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணுங்க. போட்டிருக்குது 22 போஸ்ட். அக்செப்ட் பண்ணுமா? 4 நாள் முன்னாடி. இதுல ஆர்டி தான் நிறைய இருக்கு. நம்ம ஆளு தானா? ப்ரோ கேக்குதா நாகராஜ் ப்ரோ? பேசுறாரா? இல்ல பேசல அவரு. சொல்லுங்க கேக்குது. இல்ல, ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தீங்களே. சொல்லுங்க ப்ரோ சொல்லுங்க. இல்ல லிசனர்ல உட்காந்து இருந்தாலே கேட்டிருக்குமே. இல்ல லிசனர்ல உட்காந்து இருந்தாலே கேட்டிருக்குமே. ஏதாவது பேசலாம் வந்தேன். சரி ரைட் விட நீ ஜாலியா பேசுறீங்க. சரி இல்லைங்க, அவங்கள பத்தி பேசணும்னு இது. ஸோ பேச வேண்டியதெல்லாம் நிறைய பேசியாச்சு. ஸோ அதுதான். இல்ல இப்போ அவங்கள பத்தி புக்கே வாங்கினான்னு வைக்கலாம், புக்லயே இவ்வளவுதான் கொடுத்துருக்கு. அவங்கள ஏதாவது முன்னெடுத்தா தானே பாத்தீங்கன்னா. இப்ப எனக்கு என்ன இதுன்னா, இப்ப ராஜேந்திரன் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து மொழி போருக்காக அவர் உயிரை விட்டாரு, அதுல மாற்று கருத்து இல்லை. ஓகேங்களா, நம்மளும் அவர் வணக்கம், அதே காலேஜில் தான் படித்தோம். என்ன சொல்றது, ரொம்ப பிடிக்கும்னு வைங்களேன். ஸோ அவர் வந்து திமுக இளைஞரணின்றனால அவர் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் போயிட்டு இவங்க சுதா குங்குரா போயிட்டு இதை என்ன சொல்றது, அவரோட அட்ரஸ், அவரோட வீடு, அவங்க வாழ்ந்த குடும்பம் அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அவங்களோட பேனரு, அவங்களோட எதிரையே பார்த்தீங்கன்னா படம் எடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா அது பர்பஸாகவே பண்ணுறாங்க. ஸோ இந்த அம்மாலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, அந்த டைம்லேயே ஒரு அயன் லேடியாக இருந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ சுதந்திர போராட்டம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது இந்த அளவுக்கு. ஸோ இவங்களை பற்றி யாரும் கண்டுக்கலையே, இந்த அரசு கூட கண்டுக்கலையே. ஸோ அதை பற்றி யாரும் இல்ல இத்தனை வருஷமா நமக்கு தெரியாம இருந்திருக்கு வருங்க. உண்மைதாங்க. தளபதி எல்லாம் இதுவும் தெரிஞ்சிருக்கு. கலைஞரை பத்தி சொல்லி தெரிஞ்சிருப்பாங்க. உண்மைதான். என்ன சொல்றீங்க? ஆனா இவ்வளவு பெரிய என்னன்னா, இவ்வளவு பெரியார பத்தி பேசுறவங்க, பெரியார் வந்து திமுகவை பத்தி என்ன சொன்னாருன்னு சொல்லிட்டு பேசினா நல்லா இருக்கும். ஆனா ஒரு சிலவர் அதையும் ஏத்துக்கிற மாட்டாங்க. இவ்வளவு தூரத்துக்கு வெளியே கொண்டு வந்திருக்காரு, ஒரு சிலவர் ஏத்துக்க மாட்டாங்க. யாரோ ஒருத்தர் சொன்னாரேப்பா, இன்னுமா பெரியார கைது பண்ணாத வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு யாரோ சட்டசபையில தான் சொன்னாரேப்பா. திமுக யாரோ ஒருத்தர் சொன்னதான் இருக்கும், பதிவு இருக்குது.
ம். கலைஞரே சொல்லியிருக்காரு. ம். அது இல்ல அத பத்தி எல்லாம் பேசிருக்கலாம். ஆஹ் அது அதுதான் வரலாற்றை வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி திரிக்கிறது தானே இவனுக்கு வேலை. பல காலமா அதை மட்டும் தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே பண்ணிட்டு திராவிடத்தை பத்தி ஒழிச்சுக்கிடுவாங்க. எங்க திராவிடம் அருமையான சித்தாந்தங்க, புரியுதுங்களா? உண்மையுமே காக்கப்பட வேண்டிய ஒரு சித்தாந்தம். அது வந்து அது பாத்தீங்கன்னா உண்மை உண்மை. சமத்துவத்தை ஆனா இல்ல இன்னைக்கு சமத்துவத்தை போதிக்கிற ஒரு நீங்க நல்ல பண்ற அருமையான ஒரு சித்தாந்தம். ஆனா அதை வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் சுயநலத்துக்காகவும் இவங்களோட பாத்தீங்கன்னா குடும்ப அரசியல் மன்னராட்சி கொண்டு போயிட்டாங்க. ஸோ அது அதான் உண்மை. அதுதான் பாத்தீங்கன்னா இவங்க தவறிய விஷயங்களை தான் பாத்தீங்கன்னா தளபதி முன்னெடுத்து அவர் வராரு. ஸோ பார்ப்போம் அடுத்து அடுத்த கட்டம் அதாவது உம் வெளியே வந்துட்டாருன்னா எவ்வளவு ஒண்ணும் இல்லை. இங்க இங்க உனக்கு அதான் இங்க சொல்றீங்களே ஒரு இல்ல என்ன சொல்றது ஒரு எடுத்த உடனே வந்து ம், இன்னைக்கு வரைக்கும் ஒரு விஷயத்துக்கு வரானுங்க. எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறமும் உங்க கொள்கை என்ன? எத்தனை வார்த்தையா ஐயா சொல்றது நாங்க? ஏன்பா கொள்கையை தான் சொல்லியாச்சுப்பா மாநாட்டுல. இல்ல இல்ல கொள்கையை எத்தனை வாட்டி வந்து இவங்க சொல்றது? சரி ஓகே. எனக்கு புரியவே இல்லை திமுகக்கு எனக்கு. இல்ல நான் ஓப்பனா கேக்குறேன். திமுகக்குன்னு ஒரு கொள்கை இருந்துச்சுல்ல, அந்த கொள்கை எல்லாம் நிறைவேற்றப்பட்டதா? அந்த கேட்க நிறைவேற்றப்பட்டது மாட்டாங்க. அவனை கேட்க மாட்டாங்க. கேட்க மாட்டாங்க. 70 ஆண்டு காலம் ஆச்சு இல்ல, இடையில எத்தனை வாட்டி ஆட்சி கொண்டு இல்ல 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 மத சார்பற்ற சமூக நீதின்னு நீங்க கொடுத்தீங்களா? முதல்ல கொடுத்தாங்களா? இல்லையே. இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா மதத்தை வச்சுதானே அரசியலே பண்றாங்க. பிஜேபி உள்ள பூந்துரும். இவங்களே கிள்ளி விடுவாங்க ப்ரோ ஒரு நேரம். உன்னோட பேசிக் கொள்கையை நீ ஒன்னும் காப்பாத்தல. 70 வருஷமா வந்து 70 வருட கட்சி, 70 வருஷமா வந்து நாங்க அரசியல்ல இருக்கிறோம். 70 வருஷமா இருந்து நீ எதுவுமே வந்து உன் கொள்கையை வந்து நிறைவேற்றலையே. இல்ல தொடர்ந்து இல்ல நான் கேக்குறேன், ஓப்பனா கேக்குறேன். ஏடிஎம்கேவாச்சும் பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றது பெருசா கொள்கையை பின்பற்றி நான் பார்த்தது இல்லை. எம்ஜிஆருக்கு அடுத்தது ஓகேவா. எம்ஜிஆர் வந்து பாத்தீங்கன்னா நடைமுறை பாலிடிக்ஸ் அவர் நல்லா தான் ஆட்சி பண்ணாரு, அதில் மாற்று கருத்து இல்லை. ஜெயலலிதா அம்மாவும் பாத்தீங்கன்னா அதுல என்ன சொல்றது அவங்களும் பாத்தீங்கன்னா கரண்ட் இஷ்யூ எடுத்து நல்லா இது பண்ணுவாங்க. அவங்க கொள்கை சித்தாந்தம் இந்த இதுக்குள்ள போக மாட்டாங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா பட்டியலின மக்களுக்கு என்ன செய்யணுமோ இல்ல பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு என்ன செய்யணுமோ இடஒதுக்கீடுல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ராப்பரா தான் பண்ணி கொடுத்தாங்க. ஓகேங்களா. இதுக்காக பாத்தீங்கன்னா அந்த இதுக்காக சொம்படிக்கலாம் நினைச்சுக்காங்க. ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது நாங்க தான் பாத்தீங்கன்னா சமூக நீதினு சொல்லிட்டு கிளைம் பண்ணிக்கிற இவங்க தொடர்ந்து எத்தனை பட்டியலின மக்கள் தெரியுங்களா இங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு கூட இங்க ஒருத்தர் வெட்டி போட்டு வச்சிருந்தாங்க, இது பண்ணி ஹாஸ்பிட்டல்ல போட்டு இது பண்ணி வச்சிருந்தாங்க. நீ என்னன்னா உன்னுடைய கொள்கையையும் நிறைவேற்றல, தற்கால அரசியலையும் நீ வந்து ஒழுங்கா பண்ணல, மக்களுக்கும் நல்லது பண்ணல. இது எப்படின்னா 3 ஜெனரேஷன் சிஎம் இருந்தா கூட பரவாயில்ல, 3 ஜெனரேஷனா ஒரே இது மதுக்கடைகளை மூடுவோம் மதுக்கடைகளை மூடுவோம்னு. இது வரைக்கும் மூணாவது ஜெனரேஷன் இது வரைக்கும் சொல்லிட்டாங்க. இததான் வந்து கருணாநிதியும் சொன்னாரு, அடுத்தது ஸ்டாலினும் சொன்னாரு, இப்ப உதயநிதியும் சொல்றாரு. அதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு நீதியும் வந்து சொல்லுவாரு. இல்ல அடுத்து மதுக்கடை மூடு போராட்டம் நடக்கும் எப்ப தெரியுங்களா? அடுத்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே வராது, வேற கட்சி ஆட்சிக்கு வந்தான், புரியுதுங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெண்களுக்கு குழந்தைகள் நடக்கிற பாலியல் பிரச்சனைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கருப்பு சேலை கட்டிட்டு மெழுகுவத்தி இதெல்லாம் போராட்டம் பண்ணுவாங்க நிறைய. அந்த டைம்ல இப்படிதான் நாடு, இப்படிதான் ஒரு எதிர்கட்சி இப்படிதான் செயல்படணும்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸ் அவங்க கிட்ட கத்துக்கலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவங்க வந்து செயல்படுவாங்க. டெய்லி உருளை ரோட்ல கடை என்ன பண்றது இவங்களை வச்சு? இவ்வளவு நேரம் என்னன்னா இருமொழி கொள்கைன்னு வந்து பேசிக்கிட்டு இருந்தோம்ல இவ்வளவு நேரம். இந்த இருமுறைக்கு இதுதான் வந்து 2 லாங்குவேஜ் பாலிசி தான் வந்து தாவேகாவோட ஒன் ஆஃப் த இது. ஆமா, கொள்கையில வந்து 5வது லைன் இருமொழிகள். இதுல என்னன்னா இவனுங்க வந்து கொள்கையை படிக்காம நம்ம கிட்ட வந்து கொள்கை என்னன்னு சொல்றது உனக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறது தான் நான் வந்திருக்கேனா? 7 வருஷமா அப்படி என்னதான் அரசியல் கத்துக்கிட்டேன் போய் படிக்காம? இல்லையே நான் பார்த்தனே அவங்க இதுலயே பாத்தீங்கன்னா என்ன சொல்றது இன்னும் ஒரு ஆப்போசிட் ஆக்டரோட ஃபேனுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுறவரு
ஓகேவா? ரோஹிணிக்கு என்ன சொல்றது, ரோஹிணி தேட்டருக்கு வந்து ரோஹோனின்னு எழுதுவாப்புல, முட்டைக்கு மூட்டைன்னு எழுதுவாப்புல. அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஆட்களை வச்சுக்கிட்டு தமிழை தமிழை ம், தமிழை காப்பாத்துவாங்க. ம். என்ன சொல்றது என்னன்னா, அவர் இது வரைக்கும் சொன்ன எல்லாத்துக்கும் ஒரு பதிலும் சொல்லிருக்கிறாரு. நீங்க அதை போய் முதல்ல படிக்கணும். நீங்க போய் படிங்கடா, அப்புறம் வந்து எங்களை வந்து கேளுங்க என்ன இது. இன்னொன்னு கொள்கையிலே பாத்தீங்கன்னா 4வது லைனே தமிழில், அதான் தமிழ் மொழியில் படிப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை. ஓகேவா? 5வது லைன் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மற்றும் ஆங்கிலம் என இருமொழி கொள்கையை தாவேக்கா பின்பற்றும். அதான் கிளியரா சொல்லியாச்சு. ஆனா இது இல்ல இது மாநாட்டுல இது வந்து கொள்கையில வந்து 5 கொள்கையில வந்து இது சொன்னது பத்தாம அடுத்து செயற்குழு கூட்டி 26 தீர்மானங்கள் இது பண்ணாங்க பாத்தீங்களா? அந்த தீர்மானத்திலையும் பாத்தீங்கன்னா மொழிக்காக கொள்கைக்காக சாரி இதுக்காக என்னது இருமொழி கொள்கைக்காக பாத்தீங்கன்னா அவங்க இது பண்ணிருப்பாங்க, தீர்மானம் அவங்க எடுத்திருப்பாங்க. இவனுங்க ஆனா முழுசா படிக்காத அண்ணாமலை எடுத்த உடனே பாத்தீங்கன்னா டெஸ்ட் வைக்கிறது வந்து நம்ம கிட்ட வந்து அண்ணாமலை ஒரு உருட்டு வச்சுட்டானே வந்து ஸ்கூல் ஏங்க கட்டியிருக்காரு அல்லு பண்ணியிருக்காரு. சில்லு அதெல்லாம் பத்தி பேசாதீங்க. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் என்ன சொல்றது, உண்மையாலுமே அவர்லாம் படிச்சுதான் வந்திருப்பாரா? ஆனாலும் அவர் வந்து பிஜேபின்றத தாண்டி ஒரு ஐபிஎஸ் ஆபீசர்னு அவர் மேல பெரிய மரியாதை வச்சிருந்தாங்க. அவர் இல்ல பாத்தீங்கன்னா அவங்க என்ன படிச்சிருப்பான், அவன் படிச்சதுன்னா உண்மைதான். பட் அவங்க வந்து ஆர்எஸ்எஸ் மைண்ட் எங்க மாத்திடுவாங்க. சீமான் எங்க இருக்கேன்ல இல்லைங்க படிச்சிருந்தாலே அவர் பாத்தீங்கன்னா அது பக்குவம்னு வரணுங்க. எல்லாம் என்ன சொல்ற பகுத்தறிவு இதெல்லாம் வரணுங்க. இல்லைன்னீங்களா அந்த படிச்ச படிப்பே புரோஜனம் கிடையாதுங்க. யாருக்குங்க புரோஜனம் இந்த இல்லைன்னா படிப்பெல்லாம்? இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த ஐபிஎஸ் இருக்கு டாக்டர். பாத்தீங்களா? இல்ல நான் சொல்றேன், இந்த ஐபிஎஸ்ஸா இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும், குரூப் 1 இருக்கட்டும், இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க எடுத்தா கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்றது, ஆஹ் இந்த சர்க்காரியா கமிஷன் உடனே உங்களுக்கு யாரு ஞாபகம் வருவாருன்னு சொல்லிட்டு தெரியும். ஓகேவா? ஐயா தான் ஞாபகம் வருவாரு. ஓகேவா? கலைஞர் ஐயா தான் ஞாபகம் வருவாரு. அந்த கமிஷனா இருக்கட்டும், அது இல்லாத பாத்தீங்கன்னா இந்த மொழி போரா இருக்கட்டும், மொழி போர் தியாகியா இருக்கட்டும், அந்த மொழி போர் எத்தனை காலகட்டம் நடந்ததா இருக்கட்டும், இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன்ல இருந்து இது எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் இவங்க வராங்க. ஓகேங்களா? ஐஏஎஸ் ஐபிஎஸ் அட்லீஸ்ட் நமக்கு இங்க படிக்கலன்னா கூட பாத்தீங்கன்னா சென்ட்ரல்ல வந்து ஐபிஎஸ் படிக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் மண்டல் கமிஷனாச்சும் அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சிலபஸ்ல எல்லாமே இருக்கும். இது எல்லாத்தையும் படிக்க வைக்கிறதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா சமூகம் இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. வெள்ளக்காரங்கிட்ட வந்து சுதந்திரம் வந்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து நாங்க மீட் எடுத்து வச்சிருக்கோம். இதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச விஷயத்த நீங்க அதிகாரிகள் வந்து ஐஏஎஸ் ஆவோ ஐபிஎஸ் ஆவோ நீங்க முன்னேற்றம் பாதைக்கு கொண்டு செல்லுங்கன்னு சொல்லிட்டு தான் பாத்தீங்கன்னா இதெல்லாம் படிப்பாவே கொடுக்குறது. ஸோ இது எல்லாத்தையும் மறந்துட்டு பாசிச ஆட்சிக்கு துணை போய் அப்ப அந்த படிச்ச விஷயம் பாத்தீங்கன்னா அது யாருக்கு அது புரோஜனமா இருக்கும் நீங்களே சொல்லுங்க. அதாவது ஆர்எஸ்எஸ் மைண்ட் மாத்திருது. இந்த என்னங்க தமிழிசை சொல்றது ஆர்எஸ்எஸ் கேட்கலையா? ஆர்எஸ்எஸ் அந்த அது தமிழிசை சொல்றது இல்லையா, மாட்டு கோமத்தை குச்சா உடம்பு சரியாகுது. இல்ல அது டாக்டர் தானே. அறிந்து தெரிந்து பகுத்தறிஞ்சு பாக்குறதுக்கு எதுவும் இல்லைன்னா அது என்ன அறிவது? அந்த அளவுக்கு தான் இருக்காங்க. சரி அங்கிள் முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாமா? தூங்கிட்டு இருப்பாங்க முடிச்சுக்கலாம். போஸ்ட். நான் ஏதோ சொல்ல வந்தேன்டா. டேய் என்ன சொல்றது, எனக்கு பிளாங்கா இருந்துச்சு தெரியுமா? ஏன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, எனக்கு ஒரு மாதிரி மனசு அந்த இதெல்லாம் கூட என்கிட்ட அந்த வீடியோஸ் கூட இருக்குன்னு அவங்க பையன் பேசுறதெல்லாம் அதெல்லாம் பார்த்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிப்போச்சுடா. எனக்கு இல்ல அது ஒரு சுதந்திர போராட்ட தியாகி இவங்க சொன்னாங்க பத்தியா, உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பிறக்கும் போதே சிறையில் இருந்தான் தியாகியானான்னு சொல்லிட்டு அந்த இது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு இருக்குன்னு வையன். ஓகேவா? சோ அப்படி இருக்கும்போது அவருக்கு போக வேண்டிய அந்த பென்ஷன் கூட போகல. சோ அது கேட்ட உடனேதான் எனக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு. அவங்க சரியான பென்ஷன்ல சரியான வேலை வாய்ப்பு இல்ல. அந்த தெருவு கூட பாத்தீங்கன்னா பேர் வைக்க சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் அந்த பேர் வச்சிருந்தாவாச்சும் 4 பேருக்கு தெரியும்னு வைங்க. இன்னை வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவோட இது லேண்ட்மார்க்கா தான் இருக்கு. சோ இந்த அளவுக்கு இருக்கவங்களோட ஒரு இது இவங்க மறைக்கிறாங்க, இவங்க இது பண்றாங்கன்னா ஸோ எனக்கு அதுதான் கொஞ்சம் எமோஷனலாக ஆயிடுச்சு. அதனால தான் நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா அப்படி என்ன சொல்றது ஒரு கோர்வையெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அடுத்தடுத்த இதில் இவங்க பாடப்புத்தகமாக வைப்பாங்களான்னு பார்ப்போம். ஓகேவா? வைக்கிறாங்களா இல்லை நம்ம ஆட்சிக்கு வந்தால் வைக்கிறான்டா, நம்ம கொள்கை தலைவர் தானே. அண்ணன் எப்போ ஜெயிச்சு வராரோ வைப்பாடுறா. நான் வாக்கு கொடுக்குறேன்டா. அலெக்ஸியா முடிச்சுக்கலாமா?
அலெக்ஸ் திரும்பி வந்து நம்ம முடிஞ்சா வீக்கெண்ட் வந்து திரும்பி வந்து ஸ்பேஸ் போட்டு இல்ல நம்ம இந்த இன்னும் இப்போதைக்கு இந்த இல்ல சென்சஸ் இல்ல மேலோட்டமா தான் சென்சஸ்லாம் கிரிட்டிக்ஸ் போட்டு வச்சோம் மொழி கொள்கை இருமொழி கொள்கைக்கு. நம்ம கொஞ்சம் ஃபேக்டா வைப்போம். ஓகேவா? இன்னைக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்கள பத்தி பேசி ஆகணும். அதனால ஃபேக்டாவும் பேசி ஆகணும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண முடியாமலும் போச்சு. ஓகேவா? ஸோ அவங்க ஓகே